ரபா கந்தூரி பாரி கோலோரா பாத்தி கந்திரி ஹalleluya ஸ்துதி வேவா சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ஹalleluya ஹalleluya தாயும் அவரே தந்தையும் அவரே தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் தாலாட்டுவார் சீராட்டுவார் மறுபடியும் தாயும் அவரே தந்தையும் அவரே தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் தாலாட்டுவார் சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் ஆமென் ஹalleluya స్తుతి స్వామిని గౌరవ వేవ స్తుతి వేవ స్వామిని අපට බොහෝසේ ප්‍රේම කරනා උචියමාන දෙවි පියාණනි எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் ஆண்டவரே ඔබ වහන්සේම අපගේ මවද පියාදව සිටිනවා நீர்தாமே எங்களுக்கு ஒரு தாயாக අපව இருக்கிறீர் කවුරුවත් හරියට ඔබ වහන්සත් නොහරින දෙවිඳුන්ව සිටිනවා எம்மை யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத ஒரு ඔබ தேவனாக වහන්සේගේ இருக்கிறீர் දරුකමට පුත්‍රකමට අපව කැඳවුණු නිසා ස්තුතියි உம்முடைய பிள்ளையாக எங்களை புத்திர මිල්ල சுவிகாரத்தினாலே කරන්න ஏற்படுத்தப்பட்ட බැරි நன்றி ඒ என்று අනකි 10 ඔබ වහන්සේ අපව උදෙසා දුන්න නිසා ස්තුතියි அந்த விலை மதிக்க முடியாத அந்த பெருமதி ස්වාමිනේ මේ எங்களுக்கு දවසේ ඔබ වහන්සේට බාරයි ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய ස්වාමිනේ கரங்களுக்கு වචනේ කොටස ඔබ වහන්සේගේ අස්සට බාරයි ஆண்டவரே வார்த்தை பகுதியை உம்முடைய கரங்களுக்கு ස්වාමිනේ වචනේ බෙදා දෙන්නව මාවද ஆண்டவரே வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற என்னையும் ස්වාමිනේ පරිවර්තනය කරන්නව සහෝදරියවද ஆண்டவரே மொழிபெயர்க்கிற சகோதரியையும் අසන්නව සියලු දෙනාවද கேட்கிறதான ඔබ யாவரையும் වහන්සේගේ ලේබල කොට තුල සංගවනවා உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ඔබ වහන්සේගේ කුරුසියේ පිටිපසම අප සංගව මැනව உம்முடைய சிலுவையினால் எங்களை மறைத்துக் ඔබ கொள்ளும் වහන්සේ එළිදරව්ව මැනව நீர்தாமே வெளிப்பட ඔබ වහන්සේ ප්‍රකාශව මැනව நீர்தாமே සියලු வெளியரங்கமாக මහිමය ගෞරවය ප්‍රශංසාව ඔබට පුද කරමින් යාඥා කරන්නේ ජීවමාන වූ යේසුස් වහන්සේගේ උතුම් වූ නාමයෙන් எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන් හalleluya ஜெபிக்கிறோம் ස්තුතියි ආමේන්. ස්වාමී ස්තුතියි හොඳයි ඔබට අසුන් ගන්න පුළුවන් நீங்கள் யாவருமாக அமர்ந்து கொள்ளுங்கள் හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக පළමු කොට මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා முதலாவதாக நான் தேவனுக்கு நன்றி මේ අනගේ சொல்கிறேன் අවස්ථාව මට ලබා දුන්න නිසා இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தபடியினால் ඒ වගේම அதே போன்று අපගේ ප්‍රධාන සභාපාලකතුමා ඇතුළු அதே போல் எங்கள் சபையின் பிரதான අනෙකුත් සහකාර අපගේ සභාපාලකවරුන්ටත් சக ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு අපගේ මව්වරුන්ගේ කණ්ඩායමේ නායිකාවන් දෙදෙනාටත් எங்களுடைய தாய்மார்களின் குழுவிற்கிறதான இரண்டு தலைவிகள் කණ්ඩායමේ සිටින සියලු දෙනාටත් මගේ ස්තුතිය පුද இன்றைய කරනවා நாளில் இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் நான் என்னுடைய நன்றியை පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාම නැවත වාරයක් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගනු ලබන අතර இந்த சபையில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துகிறேன் සියලු මව්වරුන්ට ආශිර්වාදමත් මව්වරුන්ගේ දිනයක් වේවා කියලා සුබ ප්‍රාර්ථනා சகல කරනවා தாய்மார்களுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாய்மார்களின் தினமாக இது மாறுவதாக என்று பிரார்த்திக்கிறேன் මව්වරුන්ගේ දිනේ සමරන්නේ ඇයි ஏன் தாய்மார்களுடைய தினம் கொண்டாடப்படுகிறது ඔබ දන්නවා ඇති உங்களுக்கு நன்றாக ඇයි මේ தெரியும் ලෝකේ මව්වරුන්ගේ දිනේ කියලා දිනයක් නියම කරගෙන සමරන්නේ කියලා ஏன் தாய்மார்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு இந்த உலகம் கொண்டாடுகிறது මව්වරුන්ගේ தாய்மார்களுடைய මාතෘත්වය සහ ඒ මව්වරුන්ගේ කැපකිරීම අගය කිරීමටයි அந்த தாய்மார்களுடைய அர்ப்பணிப்பையும் அவர்களுடைய தியாகத்தையும் நினைவு ඒ கூறும்படியாக වගේම ඔවුන්ව ගෞරවයට පමුණුවන්නයි அதே போல் அவர்களை ஒரு கனப்படுத்துவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது මව්වරුන්ගේ දිනේ සැමරීම පටන් ගත එක්සත් ජනපදයේ 20 වන සියවසේ මුල් භාගයේ உண்மையாகவே இந்த தாய்மார்களின் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது உலக வரலாற்றிலே 20ஆம் நூற்றாண்டிலே ලෝක මව්වරුන්ගේ දිනේ සෑම වසරකම
දෙවනි මාසේ පස්වැනි මාසේ දෙවනි ඉරු දින සමරනු ලබනවා. இந்த தாய்மார்களின் தினமானது ஒவ்வொரு வருடமும் 5ஆம் மாதம் 2வது வாரத்திலே நடத்தப்படுகிறது. ඒ නිසා ඒකට නිශ්චිත දිනයක් නැහැ. ஆனால் அதனால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தினம் இல்லை. මේ මාසේ දෙවනි ඉරු දින මව්වරුන්ගේ දිනය කියලා සමරනු ලබනවා. ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் 5ஆம் மாதம் 2வது வாரத்தில் வருகிறதான ஒரு நாள் தாய்மார்களின் தினமாக ලෝකයේ கொண்டாடப்படுகிறது. ඇතම් රටවල ඒක මාර්තු මාසෙත් සමරනු ලබනවා. சில நாடுகளிலே அது மார்ச் மாதமும் கொண்டாடப்படுகிறது. ඒකෙසේ වෙතත් அது எப்படியா இருந்தாலும் පිටුරුවන් වන අපට கிறிஸ்தவர்களாகிய நமக்கு දෙවියන් වහන්සේගේ නියෝගයක් තිබෙනවා. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை අපි உண்டு. යතුරු පදයක් හැටියට අපි කියවමු නික්මයාම 20:12 நாங்கள் ஒரு வாசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். කෙනෙක් කියවමු. හලෙලූයා ஹல்லேலூயா හලෙලූයා ஹல்லேலூயா. මව්වරුන්ගේ දිනේ මේ ලෝකේ සමරන්ට பிரதමයෙන් தாய்மார்களுடைய தினம் இந்த ඔවුන් நாட்டிலே මව්වරුන්ට කියලා கொண்டாடப்படுவதற்கு දිනයක් முன்பதாக වෙන් කරලා ඒ දේ අගය කරන්නට பிரதමයෙන් அவர்கள் தாய்மார்களுக்காக ஒரு தினத்தை ஒதுக்கி கொண்டாடுவதற்கு ලෝකයේ පටන් முன்பதாக ගැනීමේදීම உலக ஆரம்ப நாட்களிலே අපගේ දෙවියන් වහන්සේ எங்களுடைய தேவன் උන්වහන්සේගේ දරුවන් වෙනව අපට அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு මහත් වූ ආශනාවක් දී තිබෙනවා. அவர் மிகுந்த ஒரு வரப்பிரசாதத்தை දසපනතේ ඒ බව සඳහන් වෙනවා. இந்த வசனத்திலே அது தெளிவாக නුඹේ கூறப்படுகிறது. මවටත් පියාටත් ගෞරව කරව. உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஹalleluya. ஹalleluya හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. හොඳයි අපි සුදු බයිබලයේ සඳහන් විශේෂිත මව්වරුන් තුන්දෙනෙක් ගැන අද දවසේ බලන්ට යනවා. இன்றைய நாளிலும் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 விசேஷித்த தாய்மார்களை குறித்து நாங்கள் பார்க்கலாம். විශේෂිත මව්වරු விசேஷித்தமான බයිබලයේ தாய்மார்கள். සඳහන් වෙනවා බොහෝ මව්වරුන් පිළිබඳව. வேதாகமத்திலே அநேக தாய்மார்களை குறித்து ඒ පරණ சொல்லப்பட்டுள்ளது. බෙසීමේ ගොඩාක් මව්වරුන් ගැන කියා තිබෙනවා. இதிலே அநேகமான தாய்மார்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. නමුත් අද දවසේ අපි තුන්දෙනෙක් ගැන පමණක් අපි අධ්‍යයනය කරන්න යනවා. ஆனாலும் இன்றைய நாளிலே 3 தாய்மார்களை குறித்து விசேஷ விதமாக தியானிப்போம். මාතෘකාවක් හැටියට the best mothers විශිෂ්ට මව්වරුන් உண்மையாக தலையங்கம் இன்றைய நாளிலும் விசேஷித்த the தாயானவர். best mothers விசேஷித்த தாயானவர். විශිෂ්ට මව්වරුන් விசேஷித்த හalleluya. தாய்மார்கள். මේ ස්ථානයේ සිටින සියලු දෙනාම විශිෂ්ට මව්වරුන්. ஆமென். இந்த இடத்துல இருக்கதான நீங்கள் හැම ஒவ்வொரு දෙනා தாய்மாரும் තුළම விசேஷித்த විශේෂත්වයක් தாய்மார்கள். තිබෙනවා. எல்லா தாய்மார்களுக்கும் හැම ஒரு දෙනා තුළම விசேஷித்த குணம் විශේෂත්වයක් உண்டு. තිබෙනවා. எல்லாருக்குள்ளும் ஒரு விசேஷித்த குணம் உண்டு. හalleluya. ஹalleluya හalleluya. හරි. ஹalleluya. දැන් ඔයාලා දන්න මව්වරුන් ගැන ඔබට කියන්න අවස්ථාවක් දෙනවා. இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த தாய்மார்களை பற்றி சொல்ல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் මව්වරුන් අද வழங்கப்படுகிறது. දවසේ කතා කරන්න පුළුවන්. இன்றைய நாளிலும் தாய்மார்கள் பேசலாம். ඔබ දන්න මව්වරුන් පිළිබඳ නම් විතරක් කිව්වොත් ඇති. நீங்கள் அறிந்த தாய்மார்களை பற்றி நீங்கள் பெயர்களை குறிப்பிடலாம். ඔව්. ඔව් බොහෝ මව්වරු සිටිනවා. ஆம், அநேக අපි தாய்மார்கள் අද உண்டு. බලන්න යනවා ප්‍රථම කොට මෝසෙස්ගේ මව පිළිබඳව. இன்றைய நாளில் நாங்கள் விசேஷித்தமாக අපි மோசேயினுடைய මෝසෙස් தாயை ගැන குறித்து බොහෝ දේවල් பார்ப்போம். දන්නවා. நாங்கள் மோசேயை குறித்து அநேக නමුත් මේ காரியங்கள் මෝසෙස්ගේ அறிவோம். මව ගැන අපි පොඩ්ඩක් අද බලන්න යනවා. ஆனாலும் இன்றைய நாளில் மோசேயினுடைய தாயை குறித்து சற்று මේ தியானிப்போம். මෝසෙස්ගේ මවගේ නිර්භීතකම ගැන බලන්න යනවා. இந்த மோசேயினுடைய தாயினுடைய ඇය துணிச்சலை குறித்து කෙලෙසට பார்க்க දේව போகிறோம். කැමැත්තට දායක වුණේ කියලා අපි බලන්න அவள் යනවා. எவ்வாறு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் අපි கொடுத்தாள் என்று නික්මයාම பார்க்க போகிறோம். 22 නික්මයාම දෙවෙනි පරිච්ඡේදයේ 1 2 3 කියවමු. நாங்கள் யாத்ராகம புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை இடத்திற்கு அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வைத்து நதியோரத்தில் உள்ள நாணலுக்குள்ளே வைத்தாள். මෝසෙස්ගේ මව තම දරුවාව 3 මාසක් සංගවා තැබුවේ ඇයි? மோசேயினுடைய தாய் தன் பிள்ளையை ஏன் 3 மாதம் ஒளித்து வைக்க ඇයට வேண்டும்? වෙනත් මව්වරු වගේ ප්‍රීති වෙන්න අවස්ථාවක් ලැබුණේ නැහැ. ஏனென்றால் அவளுக்கு மற்ற தாய்மார்களைப் போல சந்தோஷப்பட சந்தர்ப்பம் ඇය அமையவில்லை. විවාහ වූ දවසේ දවසේ පටන් ඒ වගේ මේ ගත්ගත දවසේ පටන් මේ දරුවා බිහි වෙලා එයාට සතුටු වෙන්න දවසක් තිබුණේ නැහැ. அந்த தாய் திருமணமாகி அந்த குழந்தை வயிற்றில் உருவான நாள் முதல் அவளால் ඇයි சந்தோஷப்பட කිව්වොත් முடியாது. මිසරේ තත්ත්වයේ ඒ තරම් බිහිසුණුම තිබුණා. ஏனென்றால் அந்த நாட்டில் இருக்கதான எகிப்தியருடைய தீர்மானம் அவ்வளவு கொடிதா இருந்தது. පසුබිම ගැන අපි බලනවා නම් அதனுடைய சார பின்பகுதியை நாங்கள்
நாங்கள் ඔබ பார்ப்போமானால் දන්නවා යෝසෙප් කොහොමද මිස්රයට ගියේ කියලා. உங்கள் யாவருக்கும் தெரியும் யோசேப்பு எவ்வாறு எகிப்துக்கு சென்றார் என்று. ඉන්පසු යාකෝබ ඇතුළේ ඒ සහෝදර සියලු දෙනාම මිස්රයට ගියා. அதன் பின்பதாக யாக்கோபு அவனுடைய சகோதரர்கள் யாவருமாக යෝසෙප් இஸ்ரவேல் தேசத்துக்கு ආණ්ඩුකාරයෙක්ව வந்தார்கள். සිටින තාක් කල්ම ඔවුන් හොඳට ඒ ස්ථානයේ ජීවත් වුණා. யோசேப்பு உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் அவர்கள் எகிப்திலே නමුත් சந்தோஷமாய் යෝසෙප් இருந்தார்கள். ගැන කිසිම දෙයක් නොදත් රජෙක් ඒ ස්ථානයේ රජකම් ලබනවා. ஆனாலும் யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் அந்த எகிப்து தேசத்திலே ඉන්පස්සේ தோன்றினான். රජතුමා කිතුණුවන්ට එවනම් ඉස්රායල් වරුන්ට පීඩා කරන්න පටන් ගන්නවා. அந்த வந்த ராஜா அந்த எகிப்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் නමුත් கொடுமையாக ඉස්රායල් நடத்தினான். වරුන් දිනෙන් දින වර්ධනය වෙමින් බෝ වෙමින් පොළොව පූර්ණ කරමින් සිටියා දෙවියන් වහන්සේගේ නියෝගය අනුව. ஆனாலும் அவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் රජතුමාට යම් பழிக்கு බයක් ඇති වෙනවා. அப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பயம் යම් உண்டானது. කිසි යුද්ධයක් පැවතුනොත් මොවුන් අපට විරුද්ධව සටන් කරලා ඔවුන් මේ දේශෙන් පිටව යන්න පුළුවන්. නැත්නම් මේ දේශය ආක්‍රමණය කරගන්න පුළුවන්. இந்த தேசத்தில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த ஜனங்கள் பெருத்திருக்கிறபடியால் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்கள் இந்த தேசத்தை ඒ නිසා கைப்பற்றலாம் என்று. රජතුමා කනක් පනවනවා. அதனால் ராஜா ஒரு கட்டளையை நியமிக்கிறார். ඒබ්‍රේව් කාන්තාවන්ට ඉපදින සියලු දරුවන්ව පිරිමි දරුවන්ව ඒ ඉපදින මොහොතේම මරන්න කියලා. அதனால் இந்த தேசத்தில் பிறக்கிறதான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று නමුත් ராஜா கட்டளை கொடுக்கிறார். වින්නබුවන්ට අණ කරනවා දරු ප්‍රසූතියදී මේ දරුවව මරන්න පිරිමි දරුවෙක් නම් ගැහැණු දරුවෙක් නම් ඉතුරු වුණාවේ කියලා. ஆனால் மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கிறான். ஆண் பிள்ளைகளானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளைகளா இருந்தால் உயிரோடே வையுங்கள் නමුත් මේ என்று. වින්නබුවන්ට දෙවියන් වහන්සේ කෙරේ බයක් තිබෙන නිසා උන් එසේ කරන්නේ නැතුව අත්හැරියා. ஆனாலும் அந்த மரிச்சவர்களுக்கு தேவன் பேரில் பயம் இருந்தபடியால் அவர்கள் ඔවුන් அப்படி செய்யவில்லை. රජතුමාට ගිහින් කියනවා මිස්රේ කාන්තාවන් වගේ නෙමෙයි ඒබ්‍රේව් කාන්තාවන් අපි ගිහිල්ලා වින්නබුකම් කරන්ට ප්‍රථමයෙන්ම ඔවුන් දරු ප්‍රසූතිය තමා මේ දේ වදාහ ගන්නවයි කියලා කිව්වා. அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக மருத்துவச்சிகள் சொல்றார்கள் அவர்கள் இந்த எகிப்து தேச ஸ்திரீகளை போல எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள் குழந்தைகளை பெறுகிறார்கள் என்று. දෙවියන් වහන්සේ වින්නබුවන්ට කරුණාව දැක්වුවා. தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ඒ වගේම ඊට පස්සේ පාරාව අණ කරනවා මේ වැඩේත් හරි ගියේ නෑ අපි ඉපදෙන සෑම පිරිමි දරුවෙක්ම ගඟට දාන්න කියලා අණ කරනවා. அப்பொழுது ராஜா பார்க்கிறான் இந்த தீர்மானமும் சரிவரவில்லை, அதனால் எல்லா பெண் ஆண் குழந்தைகளையும் நதியிலே போட்டு விட வேண்டும் මේ என்று. මොහොතේ තමයි මෝසෙස්ගේ මවට මෝසෙස් බබාව හම් වෙන්නේ. இந்த மாதிரி ஒரு தருணத்திலே தான் மோசேயின் தாய்க்கு மோசே பிறக்கிறார். දැන් එයා මොන වගේ වාතාවරණයක සිටින්න ඇතිද? இப்பொழுது அந்த தாயினுடைய சூழ்நிலை எவ்வாறு ඒකේ அமைந்திருக்கும்? ශෝකය මොන තරම් තිබෙන්න ඇතිද? அவளுடைய துக்கம் எவ்வளவு கொடுமையானது. කිසිම මව කෙනෙකුට දරා ගන්න බැරි දෙයක් වෙන්න පුළුවන්. எந்த ஒரு தாயாலும் முகம் கொடுக்க முடியாத ஒரு නමුත් නිර්භීතව ඒ දරුවව ඒ ගඟට දාන්න නොදී මාස 3කට පුළුවන් තරමක බොහෝ වීර්ය කරමින් දරුවාව සංගවාගෙන තබාගෙන සිටියා. ஆனாலும் அவள் மிகவும் தைரியமாய் அந்த குழந்தையை எப்படியாவது 3 மாதமாக ஒளித்து வைத்து அந்த பெட்டிக்குள் வைத்து அந்த ஆற்றுக்குள் விடுகிறாள். ඉන්පසු ගඟට දාමන්නේ නැහැ. පන් පෙට්ටියක දාලා පංගස් අතරේ තබනවා දරුවාව. அதன் பின்பதாக ஒரு பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து அவள் ஆற்றுக்குள் வைக்கிறாள் அந்த ඒ நாணலுக்குள். දරුවාට කුමක්ද වෙන්නේ කියලා සෝදිසියෙන් සිටිනවා. அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்றும் அவள் உற்று பார்த்து මේ கொண்டிருக்கிறாள். මවගේ මේ දායකත්වය නිසා இந்த தாயினுடைய இந்த ඒ தியாகத்தின் දරුවාට நிமித்தமாக රජතුමාගේ නිවසේම ජීවත් වෙන්නට අවස්ථාව ලැබුණා. அந்த குழந்தைக்கு ராஜாவுடைய வீட்டிலேயே வளர்வதற்கான பாக்கியம் கிடைத்தது. මිසරේ මේ කාන්තාවගේ මිසර දේශයේ මේ ඒබ්‍රේව් කාන්තාවගේ දරුවෙකුට ජීවත් වුණාම ඔහුට ලැබෙන්නේ නැති සැප සම්පත් ඒ රජමාලිගාවේදී ලැබෙන්න පටන් அந்த எகிப்து ගත්තා. தேசத்திற்குதான ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சுகபோகங்களும் இந்த குழந்தைக்கும் கிடைத்து அவன் ඒ வளர்ந்தான். දරුවාව ඒ මව ආරක්ෂා කරගත්තා. அந்த பிள்ளையை அந்த தாய் எப்படியாவது காப்பாற்றினாள். දෙවියන් වහන්සේ දරුවා කෙරේ තැබුවා මහත් වූ සැලැස්ම ඉෂ්ට වෙන්නට அந்த குழந்தையை குறித்துதான தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக දෙවියන් වහන්සේගේ ඒ සැලැස්මට දායක වුණා. அந்த தேவனுடைய சித்தத்திற்கு அவள் தன்னை ஒப்புக்கொடுத்தாள். හලෙලූයා. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. අපිට දී තිබෙනව දරුවන් ගැන දෙවියන් වහන්සේගේ මහත් වූ සැලැස්මක් තිබෙනවා. எங்களுக்கும் கருத்து கொடுத்துக்கதான අපිට වාතාවරණයන් ඒ ආකාර භයානක බිහිසුණු වාතාවරණයන් තිබෙන්නට පුළුවන්. எங்களுடைய சூழ்நிலைகளும் மகா கொடுமையான சூழ்நிலைகளாய் இருக்கலாம். නමුත් ஆனாலும் අපි දෙවියන් වහන්සේ තුල ஆனாலும் நாங்கள் தேவனுக்குள் බලාපොරොත්තුවක් තිබෙන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க අපිට வேண்டும். බලාපොරොත්තුවක් තිබෙන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க ඒ வேண்டும். බලාපොරොත්තු දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරනවා. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக நம் தேவன் Hallelujah. நிறைவேற்றுவார். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අපි බලමු සාමුවෙල්ගේ මව පිළිබඳව දෙවනුව. இப்பொழுது இரண்டாவது நாங்கள் சாமுவேலுடைய தாயாரை குறித்து මේ பார்ப்போம். සාමුවෙල්ගේ මව පිළිබඳව ඔබ හොඳින් දන්නවා ඇති. இந்த சாமுவேலுடைய தாயாரை குறித்து நீங்கள் நன்றாய் ඇය அறிந்திருப்பீர்கள். පොරොන්දුව ඉෂ්ට කළා වූ මවක්. அவள் பொருத்தனையை நிறைவேற்றினதான ஆமென். ஒரு தாய். ஆமென். 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 පොරොන්දුව ඉෂ්ට කළා වූ මවක්. அவள் ஒரு பொருத்தனையை நிறைவேற்றினதான ஒரு දෙවියන් தாய். වහන්සේ යමක් පොරොන්දු වුණා. அவள் தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை ඒ செய்தாள். පොරොන්දුව ඒ විදියටම ඉෂ්ට කළා. அந்த பொருத்தனை அவள் சொன்ன பிரகாரமாகவே செய்து முடித்தாள். හලෙලූයා. ஹalleluya. අපි කියවමු මේක සාමුවෙල් පළවෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. முதலாவது சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ஆமென். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடிக்கும் நாளெல்லாம் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். හලෙලූයා. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේට කියනවා அவள் கர்த்தரை நோக்கி கூறுகிறாள், මට පිරිමි දරුවෙකු දෙන්නේ නම්. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவரீர் මට පිරිමි கொடுப்பீரானால், දරුවෙකු දෙන්නේ නම්. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவரீர் கொடுப்பீரானால், ඔහුගේ ජීවිතයේ அவனுடைய வாழ்க்கையிலே සෑමදාම ஒவ்வொரு நாளும் ස්වාමීන් වහන්සේට දෙන්නෙමි. நான் கர்த்தருக்கென்றே அவனை கொடுப்பேன். ආමේන්. ஆமென். මේ පොරොන්දුව දෙන්නේ එයාට දරුවන් කීප දෙනෙක් සිටිය නිසා නොවේ. இவள் இந்த பொருத்தனையை ஒப்பு கொடுத்தது அவளுக்கு அநேக குழந்தைகள் இருந்தது ඊට நிமித்தமாக ප්‍රථමයට அல்ல. කිසිම දරුවෙක් නැති මවෙක්. இந்த பொருத்தனை அவள் சொல்லும் பொழுது அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கவில்லை. සමහර අම්මලාට දරුවෝ ගොඩාක් ඉන්නකොට හරි එක ළමයෙක් අපි සේවයට දෙනවා කියලා කියමුකෝ. சில தாய்மார்கள் உங்களுக்கு அநேக குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை தேவனுக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். නමුත් අන්නා ஆனாலும் அன்னாள் වසර ගණනාවක් அவள் எத்தனையோ வருடங்களாக දරුවන් නොමැතිව பிள்ளைகள் இல்லாமல் බොහෝ දුක් වේදනා වින්දා වූ තැනැත්තියේ. அநேக மன வேதனைகளோடு கூட கடந்து வந்த ஒரு බොහෝ ஸ்திரீ, දුක් වේදනා වින්දා වූ තැනැත්තියේ. மிகவும் பாடுள்ள ஒரு வாழ்க்கை වසර வாழ்ந்த ஸ்திரீ, ගණනාවක් දරුවන් නොමැතිව වේදනා වින්දා වූ තැනැත්තියේ. அநேக வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு பெண். පෙනින්නා විසින් ඇව නිතර නිතර විහිළු තහලුවට ලක් කරනු ලැබුවා. அவளுடைய சக்களத்தின் நிமித்தமாக அவள் அநேக தரவுகள் கேலி கிண்டலுக்குள்ளானாள். එල්කානාගේ ප්‍රථම භාර්යාව වෙන පෙනින්නා எல்கானுடைய முதல் மனைவியாகிய பெனின்னா, ඇයට බොහෝ දරුවෝ සිටියා. அவளுக்கு அநேக குழந்தைகள் එයාගේ இருந்தது. දරුවන් සමග ලස්සනට ජීවත් වුණා. அவள் குழந்தைகளோடு கூட நல்ல සතුටින් சந்தோஷமாய் வாழ்ந்தாள். ජීවත් වුණා. மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்தாள். අන්නට ඒ දේවල් පේනවා. ஆனாலும் அன்னாளுக்கும் அவளும் தெரிகிறது, හැම අම්ම කෙනෙකුටම ආශාවක් ඇති වෙනවා නේද? எல்லா தாய்மாருக்கும் ஒரு මටත් ஆசை මේ වගේ இருக்கிறது. දරුවෝ ඉන්න ඕනේ, මමත් සතුටින් ඉන්න ඕනේ කියලා. எனக்கும் ஒரு குழந்தை இருந்தால் நானும் இப்படி சந்தோஷமாய் இருப்பேன் என்று. අන්නත් ඒ වගේ අයකට ආසා කළා. அன்னாளுக்கும் அதே போல ஒரு ஆசை இருந்தது. ඈ දෙවියන් වහන්සේගේ පාමුලට යනවා. அவள் தேவனுடைய பாதத்துக்கு கடந்து ඇගේ සිත செல்கிறாள். වගුරවනවා. அவளுடைய இருதயத்தை தேவனுடைய சந்நிதியில் ஊற்றி ඇය விடுகிறாள். තුලම ඇගේ සිත තුලම දෙවියන් වහන්සේට යාත්නා කරන්න පටන් ගත්තා. தன்னுடைய இருதயத்துக்குள்ளாகவே தன் தேவனை நோக்கி அவள் ஜெபம் பண்ணினாள். ඇය දැනගත්තා දෙවියන් වහන්සේගෙන් පමණක් මට මේ දේ ලැබෙනවයි කියලා. அவள் நிச்சயமாக அறிந்து கொண்டாள், தேவனிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு ඇගේ பிரதிபகாரம் සිත வரும் என்று. දෙවියන් වහන්සේගේ පාමුල වගුරන්න පටන් ගත්තා. அவளுடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே அவள் முழுமையாக ஊற்றி ස්වාමීන් விட்டாள். වහන්සේගේ යාත්නාව ඇසුවා. கர்த்தர் தாமே அவளுடைய ඇය ஜெபங்களை දෙවියන් වහන්සේට கேட்டார். පොරොන්දුවකුත් වුණා. கர்த்தர் தாமே ஒரு பொருத்தனை அவளோடு ස්වාමීනි கூட ඔබ වහන්සේ செய்தார். මට පිරිමි දරුවෙකු දෙන්නේ නම් ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் ඒ දරුවාගේ ජීවිත කාලෙම ඔබට පූජා කරනවා. அந்த பிள்ளையினுடைய வாழ்நாளெல்லாம் நான் உமக்காக ஒப்பு கொடுப்பேன். මව්වරුත් සාමාන්‍ය දරුවා හම්බ වෙන වෙලාවදී ගොඩාක් පොරොන්දු වෙනවා. சாதாரணமாக தாய்மார்களும் குழந்தைகள் கிடைக்கும் பொழுது தேவனோடு கூட அநேக බොහෝ දෙනෙක් பொருத்தனைகள் ඒ වගේ பண்ணுகிறீர்கள். කරනවා. அநேகர் பொருத்தனைகள் பண்ணிக் கொள்கிறார்கள். කිතුනුවන් බොහෝ කිතුන බොහෝ මව්වරුන් කියනවා මට දරුවා හම්බ වෙන වෙලාවදී රෝහලෙන් මොනාරි ප්‍රශ්නයක් ගැන කිව්වම ඉක්මනට අපි යාත්නා කරනවා. சில வேளைகளில் தாய்மார்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைகள் பெறும் பொழுது பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உடனடியாக கடந்து சென்று அங்கு ஜெபிக்கிறது உண்டு. ඒ දරුවා කුසට ආපු දවසේම දෙවියන් වහන්සේට කැප කරලා සේවයට දෙනවා කියලා කියන්නේ නැහැ. அந்த தாய்மார்கள் வயிற்றிலே குழந்தை வரும் பொழுது சொல்லுவதில்லை இதை தேவனுக்கு සමහර என்று අය சொல்லி. කියනවා ඇති මම සාමාන්‍ය විදිහට කතා කරන්නේ. சில பேர் அப்படி ஒப்புக் கொடுக்கலாம், நான் නමුත් சாதாரணமாக දරුවා சொல்லுகிறேன். පිළිබඳ යම් කිසි ගැටලුවක් ඇති වෙන මොහොතේ ஆனாலும் குழந்தையை குறித்து தான் ஒரு பிரச்சனை உண்டாகும் මව්වරු போது ඉක්මනට යාත්නා කරනවා. தாய்மார்கள் துரிதமாக ஜெபிக்கிறார்கள். ස්වාමීනි ඔබ වහන්සේ මට ਸਰව සම්පූර්ණ දරුවෙක් නිරෝගී දරුවෙක් දෙනවා නම් கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு நல்ல பூரண வடிவுள்ள ஒரு குழந்தையை කිසිම கொடுப்பீரானால், ගැටලුවක් නැතුව දරු ප්‍රසූති සිදු වෙනවා නම් எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய பிரசவம் මම මේ சம்பவித்தால் දරුවාව ඔබට දෙනවා. நான் இந்த குழந்தையை உமக்காக கொடுத்து விடுவேன். මේ ආකාර බොහෝ මව්වරු දෙවියන් වහන්සේට පොරොන්දු වෙනවා. இப்படியாக அநேக தாய்மார்கள் தங்கள் வாய்களை திறந்து பொருத்தனை ඒක මම செய்கிறார்கள். කියන්නේ මමත් ඒ வகை අම්මා කෙනෙක්. அதே போன்று ஒரு பொருத்தனை செய்த தாய் நானும் தான். මගේ දරුවා என்னுடைய பிள்ளை 2015 මගේ දරුවා මගේ කුසට ආපු ගමන් 2015ஆம் ஆண்டு என்னுடைய මම දෙවියන් மகனுடைய වහන්සේට வயிற்றில் බාර வந்த කරගෙන பொழுது මේ දරුවාව ඔබ වහන්සේට දෙනවා කියලා. நான் என் தேவனுக்கு பொருத்தனை செய்தேன், இந்த குழந்தையை உமக்கு தருகிறேன் என்று. නමුත් ஆனாலும் මට පොඩි පොඩි ප්‍රශ්න ඇති වෙන්න පටන් ගත්තා ගර්භාෂයේ දරුවා පිළිබඳව. எனக்கு கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும் பொழுது சில சில பிரச்சனைகள் உருவானது. ඒ වෙලාවේ තමයි මට ටක් ගාලා දෙවියන් වහන්සේට මම දරුවාව බාර කරනවා කැප කරනවා කියන එක මතක් වුණේ. அப்பொழுதுதான் இந்த குழந்தையை நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதான பொருத்தனை මට ஞாபகம் ඒ දරුවා வந்தது. මගේ කුසට එන්න ප්‍රථමයෙන් என்னுடைய குழந்தை என்னுடைய வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே ඉන්දියා දේශයෙන් පැමිණියා වූ இந்தியா தேசத்திலிருந்து வந்ததான අගයි කියනව සභාපාලකතුමා තුලින් ஆகா என்கிறதான ஒரு போதகர் මට අනාගත වාක්‍යයක් කිව්වා. என்னை நோக்கி ஒரு தீர்க்க தரிசனம் ඔබට உரைக்கப்பட்டது. දෙවියන් වහන්සේ දරුවෙක් දෙන්න යනවා. உங்களுடைய வயிற்றில் தேவன் ஒரு குழந்தையை கொடுக்க මම போகிறார். ඒසි පෝල් කියන විස්ථානයේ පාස්ටර් රොයි අයිසෙක් සමග සේවය කරමින් සිටිය කාලයේ நான் ஏசி போல் என்ற இடத்தில் பாஸ்டர் ஐசக்கோடு ஊழியம் செய்த විවාහයට நாட்களில் ප්‍රථම මයි ස්ථානයේ හැම බදාදම
ට්‍රාන්ස්ලේෂන් සේවයක් කරගෙන සිටියා. திருமணத்திற்கு முன்பதாகவே ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நான் மொழிபெயர்ப்பு ஊழியத்தை செய்து ඒ வந்தேன். ස්ථානයේදී ඒ සභාපාලකතුමා මට කිව්වා මේ ආකාරව දෙවියන් වහන්සේගේ අනාගත වාක්‍යයක් කිව්වා. அந்த இடத்தில் ஊழியம் செய்கிறதான போதகர் அவர்கள் என்னை நோக்கி இந்த தீர்க்க தரிசனத்தை ඒ உரைத்தார். නිසා දැන් මගේ හදවතට දැනෙනවා මේක පොරොන්දුවේ දෙවියන් වහන්සේගේ අනාගත වාක්‍යයකින් ආපු දරුවා කියලා. அதனால் எனக்கு தெரிகிறது இது பொருத்தனையும் தீர்க்க தரிசனையும் மூலமாகவும் வயிற்றில் வாழ்ந்த මාතල குழந்தை என்று. විශ්වාසයක් තිබුණා දොස්තරවරු මොනවා කිව්වත් මගේ දරුවා ජීවත් වෙනවා කියලා. ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, வைத்தியர்கள் என்னதான் கூறினாலும் என் குழந்தை வயிற்றில் நன்றாய் பிறக்கும் என்று. හලෙලූයා. ஹalleluya. 2015 8 මාසේ 20 2015ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 20ஆம் தேதி ඒ දිනේ වෙනකොට මාස 7ක ගර්භණියක්ව සිටියා. அந்த வேளையிலே நான் 7 மாத கர்ப்பிணி பெண்ணாய் இருந்தேன். මගේ වෝටර් බෑග් එක කැඩෙනවා. වෝටර් බෑග් එක ඩැමේජ් වෙනවා. என்னுடைய வாட்டர் பேக் உடைந்து விட்டது. මාව රෝහල්ගත කරනවා. என்னுடைய வைத்தியசாலைக்குள் என்னை அனுமதித்தார்கள். වෛද්‍යවරු පවසනවා එකම දෙයයි. வைத்தியர்கள் ஒன்றை கூறினார்கள், මව බේර ගන්න පුළුවන්. தாயை காப்பாற்றலாம், දරුවා ගැන නම් අම්මේ බලාපොරොත්තු තියාගන්න එපා. குழந்தையை மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க ඊට வேண்டாம். ප්‍රථම උන් ස්කෑන් එකක් කරලා තිබෙනවා. அதே போன்று அவர்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்தார்கள். දරුවාගේ බර කිලෝ 1 ග්‍රෑම් 200යි. பிள்ளையினுடைய நிறை 1 கிலோ 200 கிராம் மாத்திரமே. මේ නිසා දරුවාව ජීවත් කරවන්න අමාරුයි. இதனால் பிள்ளையை உயிரோடு காப்பாற்ற දරුවාගේ முடியாது. පෙනහළු වර්ධනය වෙලා නැහැ. பிள்ளையினுடைய நுரையீரல் கூட ஒழுங்காக ඒවා வளரவில்லை. මෝරන්න ඕනේ. ඒවා පරිණත භාවයට පත් වෙන්නේ දරුවෙක් මේ ලෝකෙට බිහි වෙන්න ප්‍රථම. ஒரு குழந்தை நல்லபடியாக பிரவேசிக்க வேண்டுமானால் அதில் இருக்கிறதான உறுப்புகள் சங்க ඒ சம்பூர்ணமாய் දරුවාව வளர்ந்திருக்க අපි வேண்டும். සිසේරියන් සත්කමකින් ගත්තාත් හරි දරුවා ගැන අපිට හරියටම ඔයගලන්ට සුභාරංචියක් දෙන්නට බෑ. இதை ஒரு சிசேரியன் சத்திர சிகிச்சை மூலமாக வெளியே பிள்ளையை எடுத்தால் கூட பிள்ளையை குறித்ததான நிலைமையை எங்களால் உறுதியாக சொல்ல ඒ முடியாது. වෙලාවේ මම සිත කැඩී දුකින් හඬන්න පටන් ගන්නවා. அப்பொழுது என் உள்ளம் உடைந்து நான் மிகவுமாக அழுதேன். නමුත් මගේ ස්වාමි පුරුෂයා මම ශක්තිමත් කරනවා. அப்பொழுது என் கணவன் எனக்கு துணையாக இருந்து என்னை මට ඒ பலப்படுத்தினார். පාස්ටර් දුන්නාවේ අනාගත වාක්‍ය මතක් වෙනවා. அப்பொழுது எனக்கு அந்த பாஸ்டர் சொன்னதான தீர்க்க தரிசனம் මම ஞாபகத்துக்கு දවස් வந்தது. 36ක් රෝහල්ගත වෙලා සිටියා දරුවා කුසේ තබාගෙන. நான் வயிற்றிலே குழந்தையோடு கூட 36 நாட்களாக ඒ வைத்தியசாலையில் දවස් அனுமதிக்கப்பட்டிருந்தேன். 36ම அந்த 36 நாட்களும் මම දුකින් කඳුලින් වේදනාවෙන් මම දෙවියන් වහන්සේට යාත්නා කරමින් සිටියේ. நான் කண்ணීரோடு கூட வேதனையோடு கூட கர்த்தரை මම நோக்கி දෙවියන් වහන්සේට ஜெபித்துக் කියන්න கொண்டிருந்தேன். පටන් ගත්තා ස්වාමිනේ මේ දරුවා මම ඔබ වහන්සේගේ සේවයට මම දෙනවා පාවිච්චි කරන්න දෙනවා කියලා. அப்பொழுது நான் பொருத்தனை செய்ய தொடங்கினேன். கர்த்தாவே, இந்த குழந்தையை நீ நல்லபடியாக பிரக்கனை செய்தால் நான் உம்முடைய ஊழியத்துக்கு என்று இந்த குழந்தையை ඒ ஒப்புக் கொடுப்பேன். දක්වා මම දන්නේ නැහැ මගේ කුසේ ඉන්නේ පිරිමි දරුවෙක්ද ගැහැණු දරුවෙක්ද කියලා. அது வரையிலும் எனக்கு தெரியாது என் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று. මම ස්වාමීන් වහන්සේට මම කැප කරා. நான் என் கர்த்தருக்கு என் பிள்ளையை ஒப்புக் එයා கொடுத்தேன். දුව වුණත් පුතා වුණත් මම දන්නේ නැහැ. நான் சொன்னேன், பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ எனக்கு මොකක් தெரியாது. හරි මගේ දරුවා සේවයක් කරයි. ஏதாவது ஒன்று என் பிள்ளையை என் ஆண்டவருக்காக මගේ செய்யும். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරන්න මම එයා පුරුදු කරවනවා. நான் என் பிள்ளையை கர்த்தருக்காக காரியங்கள் செய்ய பழக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ඒ වගේ මම දෙවියන් වහන්සේට පොරොන්දු වෙන්න පටන් ගත්තා. அப்பொழுது நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய ඒ දවස් ஆரம்பித்தேன். 36 තුල මට ඇසුණාම පණිවිඩ භයානකව තිබුණා. அந்த 36 நாட்களுக்குள்ளாக எனக்கு கிடைக்கப்பட்டதான செய்திகள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. සමහර අම්මලාට මල දරුවෝ නිපදෙනවා. சில தாய்மார்களுக்கு இறந்த குழந்தைகள் கிடைக்கிறார்கள். සමහර බබාලාව වෝටර් බෑග් කැඩිලා බඩවැල් බෙල්ල වටේ හොතාගෙන බඩ ඇතුලේ දරුවා මිය යනවා. சில தாய்மார்களுக்கு வாட்டர் பேக் உடன் அந்த குழந்தையை சுற்றி அந்த தொப்புள் கொடி சுற்றி இறுகி பிறக்கிறார்கள். මගේ එහා පැත්තේ නර්ස් කෙනෙක් ඇඩ්මිට් වෙලා හිටියා. என்னுடைய அடுத்த பகுதியிலே ஒரு நர்ஸ் அட்மிட் ஆகி එයා අහනවා වෝටර් බෑග් කැඩිලා මෙච්චර දවස් ඔයා ඉන්නවාද? அவள் என்னை பார்த்து கேட்டால், உங்களுடைய வாட்டர் பேக் உடைந்து இத்தனை நாட்களாகி நீங்கள் සති இருக்கிறீர்கள் දෙකක් என்று. පමණ ඇති. 2 வாரங்கள் சென்று එහෙනම් விட்டது. ඔයාගේ බබා වේලුම් කාලා දැන්. அப்படியானால் இந்த குழந்தை காய்ந்து ඔබගේ போய் දරුවා හම්බෙනකොට මූණ හැමතැනම තිත් තිත් වගේ තියේවි. அப்பொழுது அவர் சொன்னார், குழந்தை பிறக்கும் பொழுது முகம் எல்லாம் සමේ காயத்தோடு கூட රෝගයක් இருக்கும் ආකාර என்று. මුළු ශරීර පුරාම තිබේවි. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு மந்தையா சர்ம நோயோடு nurse கூட කෙනෙක්. பிறக்கும். nurse ஏனென்றால் அவள் ஒரு நர்ஸ். ඇගේ අත්දැකීම් ඔයා මට ප්‍රකාශ කරා. அவளுடைய அனுபவத்தை எனக்கு அவள் பகிர்ந்து கொண்டாள். බඩවැල් බෙල්ල වටේ හොතාගෙන මැරිච්ච දරුවන් මම දැක්කා. குழந்தைகள் பிறக்கும் பொழுது தொப்புள் கொடி அவர்களுடைய கழுத்தில் දවසක් சுற்றி මම இருந்ததை යනවා நான் දැක්ක கண்டேன். පෙට්ටියක මැරිච්ච චූටි බබෙක්ව හොතලා තියලා තියෙනවා ලස්සන පිම්බිච්ච දරුවෙක්. நான் ஒரு நாள் கண்டேன், ஒரு சிறு குழந்தை பிறந்த මගේ உடனே කුසේ அழகான දරුවා பெட்டியிலே ඉන්නවා. மறைத்திருந்தது. මගේ කුසේ දරුවා ඉන්නවා. என்னுடைய வயிற்றில் குழந்தை உண்டு. ඔබ සිතලා බලන්න. நினைத்து ඒ பாருங்கள். තරම් වේදනාවෙන් මම දෙවියන් වහන්සේට යාත්නා කරනවා. அவ்வளவு வேதனையோடு கூட ඒ நான் தேவனை ස්ථානේ நோக்கி මම දුකින් ஜெபிக்கிறேன். සිටියත් ස්වාමීන් වහන්සේගේ සැලැස්මක් තිබිලා තිබෙනවා. அந்த நேரத்தில் நான் துக்கத்தோடு இருந்தாலும் என்னை குறித்து தேவனுடைய ஒரு சித்தம் අපේ இருந்திருக்கிறது. සෙන්චුරි සභාවේ අම්මා කෙනෙක් ඒ ස්ථානෙට පැමිණෙනවා. அந்த இடத்தில் சபையில் இருக்கதான ஒரு தாயார் வந்தார். ඇගේ ලේලිව ඇඩ්මිට් කරන්න. அவருடைய மருமகளை අனுமதித்திருந்தார்கள் அவளை பார்க்க ඇය வந்திருந்தார். යාපනීය කාන්තාවක්. அவர்கள் யாழ்ப்பாண ஒரு ඇයට பெண். සිංහල එක වචනයක්වත් දන්නේ නැහැ. அவளுக்கு சிங்களத்திலே ஒரு ඒ வார்த்தை கூட මාව මාව தெரியாது. දැක්ක ගමන් සතුටු වෙනවා. அந்த தாய் என்னை பார்த்த உடனே மிகவும் சந்தோஷப்படுகிறாள். මගෙන් ආනව කවදද ආවේ කියලා. அவள் என்னை பார்த்து கேட்டால், நீங்கள் எப்பொழுது இந்த මං කිව්වා வைத்தியசாலைக்கு வந்தீர்கள்? දවස් 28ක් වෙනවා ආන්ටි කියලා. நான் சொன்னேன், 28 நாட்கள் ஆயிற்று நான் இந்த මම දුකින් வைத்தியசாலையில். කිව්වත් දවස් 28ක් වෙනවා ආන්ටි කියලා. நான் துக்கத்தோடு 28 நாட்கள் ඇය ஆகிறது දෙවියන් என்று වහන්සේට சொன்னேன். ප්‍රශංසා වේවා කියලා කිව්වා. அவள் கர்த்தருக்கு மகிமை ඇය உண்டாவதாக කියලා என்று දෙවියන් சொன்னாள். වහන්සේට ප්‍රශංසා වේවා කියලා.
நான் நினைத்தேன் ஏன் அவள் கர்த்தருக்கு මම மகிமை ඇයි உண்டாவதாக ආන්ටිවා என்று. එහෙම කියන්නේ? நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று. මගේ ලේලිට එක සිංහල වචනයක් දන්නේ නැහැ. ஏனென்றால் என்னுடைய மருமகளுக்கு ஒரு தமிழ் வார்த்தை එයා தெரியாது. යාපනයේ කාන්තාවක්. அவள் யாழ்ப்பாண ஒரு பெண். මේ ස්පිරිතාලට ආවේ මට දරුවා පිළිබඳවත් මේ රෝහල එක වචනයක්වත් කතා කරන්න බෑ. අදිසිය ටැමිල් ඩොක්ටර්ස්ලා හිටියේ නැතිනම් කියලා. அவள் மிகவும் துக்கத்தோடு கூட இந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் வைத்தியரோடு கதைக்க எனக்கு ஒரு சிங்கள வார்த்தை கூட தமிழ் தவிர தெரியாது என்று ඒ சொல்லி ස්ථානේ මම දවස් 40ක් හිටියා. அந்த இடத்துல நான் 40 ඒ நாட்கள் දවස් 40 මම එක ටැමිල්වත් මුස්ලිම්වත් ඩොක්ටර්ස්ලාව හම්බුනේ නැහැ. හැමෝම හිටියේ සිංහල දොස්තරවරු විතරයි. அந்த 40 நாட்களும் நான் ஒரு தமிழ் வைத்தியர்கள் முஸ்லிம் வைத்தியர்களை காணவில்லை. மேயாட எல்லோரும் பகு சிங்கள வைத்தியர்கள் தான் இருந்தார்கள். මේ යාපනයේ මේ කාන්තාවට බොහෝ ප්‍රශ්න තිබෙනවා කුසීන දරුවා පිළිබඳව. இந்த யாழ்ப்பாணத்திற்கு வந்ததான பெண்ணுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு தன்னுடைய මම குழந்தையை බෙඩ් குறித்து. රෙස්ට් එකේ ඉන්න ඕන කෙනෙක්. நான் கட்டிலே அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு ஆள். විල්චාරකේ තමයි මාව වොෂ්රූම් එකට ගෙනියන්නේ ගියන්නේ. என்னை கழிவறைக்கு கூட வீல் சேர்ல කවුරු வைத்து අටෙන්ඩන්ට් கொண்டு කෙනෙක් போகிறார்கள். එනකම් මම බලාගෙන ඉන්න ඕනේ. யாராவது ஒரு அட்டெண்டன்ஸ் உடைய මට உதவியோடு தான் நான் තියන්න நடத்தப்படுவேன். එපා කියලා තියෙන්නේ. எனக்கு காலை கூட கீழே வைக்க මම வேண்டாம் என்று ඇඳට වෙලාම கூறியிருக்கிறார்கள். ඉන්නවා. நான் கட்டிலேயே படுத்திருப்பேன். එතකොට මේ මම කියනවා මේ මවගේ මේ යාපනයේ කාන්තාවට පරිවර්තනය කරන්නට මට ඒ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ සලස්වනවා. அப்பொழுதுதான் இந்த யாழ்ப்பாண பெண்ணுக்கு மொழிபெயர்ப்பு உதவி செய்யும்படியாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் එයාට கிடைத்தது. සිසේරියන් සත්කමකින් දරුවා ලැබෙනවා. அவளுக்கு சிசேரியன் ஊடாக ஒரு குழந்தை பிறக்கிறது. එයා ටිකට් කපලා යනවා. அவள் டிக்கெட் வெட்டி එයා வைத்தியசாலைக்கு සතුටින් ඇවිල්ලා போகிறாள். මට ඒ දවස් දක්වාම මම එයාට පරිවර්තනය කරන්න සිද්ධ වුණා. அந்த நாள் தொடக்கி அவளுக்காக நான் மொழிபெயர்ப்பு செய்ய ඒ මම நேரிட்டது. කියනවා අපි යාත්නා කරා අපිට මොනවාරි මාර්ගයක් දෙන්න කියලා ස්වාමීන් වහන්සේ මොනවාරි සැලැස්මක් තියයි කියලා අපි විශ්වාසයෙන් ආවා. அந்த பெண்ணினுடைய தாய் சொல்லுகிறாள் இந்த பெண்ணுக்கு மொழி தெரியாதபடினால் நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு யாரோடாவது இது உதவி கிடைக்க வேண்டும் ඇයට என்று. තිබුණා යම් යම් ගැටලු නිසා සතියක පමණ කාලයක් ඇයට සිටින්න වුණා. அவளுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தபடியால் என்னோடு கூட ஒரு கிழமை அவள் அந்த வைத்தியசாலையில் ටිකට් කපලා நின்றிருந்தாள். යනකම් මම මේ ડોක්ටර් කියන එක මෙයා ටයිමින් වලින් කියන එක ඒ ડોක්ටර්ටත් කියන්න සිද්ධ වුණා. நான் அந்த ஒரு கிழமை நிற்கும் வரைக்கும் அந்த ඒ யாழ்ப்பாண මවවත් பெண்ணுக்கு අඬ ගහගෙන ඒ ડોක්ටර්ත් මගේ ළඟට තමයි එන්නේ. அந்த டாக்டர்ஸ் மாரும் அந்த தாயை கூட்டி என்னிடம் தான் வருவார்கள் எனக்கு தமிழ் ඉතින් தெரிந்தபடியினால். දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම කිමෙක්ද කියලා අපි දන්නේ නැහැ. தேவனுடைய சித்தம் எவ்வாறு அமையும் என்று எங்களுக்கு කෙසේ தெரியாது. වෙතත් මම දෙවියන් වහන්සේට දුන්නා දෙවියන් වහන්සේට කිව්වා එක දෙයක්. ஆனால் நான் கர்த்தரை நோக்கி சொன்ன ஒரு මම காரியம் දවස් 10ක් නෙමෙයි 20ක් නෙමෙයි 30ක් නෙමෙයි நான் 10 நாட்கள் அல்ல 20 நாட்கள் அல்ல 30 நாட்கள் அல்ல ඕන තරම් දවසක් ඉන්නවා. நான் அநேக நாட்கள் வேண்டுமானாலும் නමුත් இருப்பேன். මම ඉස්සතින් නම් ගෙදර යන්නේ නැහැ. ஆனால் நான் வெறும் கையோடு கூட வீட்டுக்கு මම போக மாட்டேன். ඉස්සතින් නම් ගෙදර යන්නේ නැහැ කියලා මම දෙවියන් වහන්සේට කිව්වා. நான் வெறும் கையோடு கூட வீட்டுக்கு போக මට மாட்டேன். පළවෙනි දරුවා නිසා තව දරුවෙක් ගෙදර හඬන්නේ නැහනේ. ඒක නිසා මම කමන්නේ මම ඕන දවසක් ඉන්නවා. හැබැයි මම ඉස්සතින් යන්නේ නැහැ කියලා මගේ දෙවියන් වහන්සේට මම කියන්න පටන් இது ගත්තා. என்னுடைய முதற் குழந்தை எனக்கு வீட்டில் வேறு හැම பிள்ளைகள் අම්මා அழுவதற்கு කෙනෙක්ම පොලිමට පුටු දාලා තියෙන උදෑසන කිරි දෙනවා ස්ථානේ වාඩි වෙලා. எல்லா தாய்மார்களும் அமர்ந்திருந்து பெற்ற பிள்ளைகளுக்கு දවස් பால் 36ක් கொடுப்பார்கள். මම මේක දකිනවා. 36 நாட்களாக මම நான் அதை මගේ கண்ணால் දෙවියන් பார்க்கிறேன். වහන්සේට කතා කරනවා. நான் என் தேவனுக்கு මමත් ඒ පුටුවේ முறையிடுகிறேன். වාඩි වෙන්න ඕනේ. நானும் இந்த ஆசனத்தில் මමත් அமர ඒ வேண்டும். පුටුවේ වාඩි වෙලා මගේ දරුවාට කිරි දෙන්න நானும் ඕනේ. இந்த ஆசனத்தில் அமர்ந்து என் හලෙලූයා பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும். හලෙලූයා Hallelujah. මගේ දෙවියන් වහන්සේ මට යහපත කරා. என் தேவன் எனக்கு அந்த මට நன்மையை දෙවියන් செய்தார். වහන්සේ වචනයක් දෙනවා නික්මියාම 9:16 எனக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம். සැබවින් මා විසින් ඔබ ආරක්ෂා කළේ உண்மையாகவே நான் என்னால் நீ காப்பாற்றப்பட்டது මාගේ බලය නුඹට පෙන්වන පිණිසත් என்னுடைய பெலனை உனக்கு காட்டும்படியாகவும் මාගේ නාමය என்னுடைய நாமத்தை මුළු පොළවේ ප්‍රකාශ වන පිණිසත්ය. முழு உலகத்திற்கும் ஆமென். காட்டும்படியாகவும். ආමෙන්. ஆமென். සැබවින් මා නුඹ ආරක්ෂා කළේ மெய்யாகவே நான் உன்னை காத்தது මාගේ බලය නුඹට පෙන්වන පිණිසත් என்னுடைய வல்லமையை உனக்கு காண்பிக்கும் பொருட்டும் මාගේ නාමය මුළු පොළවේ ප්‍රකාශ වන පිණිසත්ය. என்னுடைய நாமத்தை முழு பூமியிலே நீ ඒ ස්ථානයේ பிரகாசப்படுத்துவதற்காக. වෛද්‍යවරුන්ට මම දෙවියන් වහන්සේගේ සුභාරංචි ප්‍රකාශ කරලා ආවා. அப்பொழுது அங்க இருக்கிறதான பெண்களுக்கும் ඒ කියන්නේ வைத்தியர்களுக்கும் நான் වෝඩ් சுவிசேஷத்தை ડોක්ටර් ඒ கூறினேன். වෝඩ් බාර විටපු ડોක්ටර් දවස් 36ක් මාව දකින්න නිසා එයා මාත් එක්ක දැන් හොඳට කතා කරන්න පටන් අරන් அங்க இருக்கிறதான டாக்டர்ஸ்கள் 36 நாட்கள் நான் அந்த வைத்தியசாலை இருந்தபடியால் என்னோட கூட நன்றாக கதைப்பார்கள். මගෙන් අහනවා අම්මේ වෝටර් බෑග් එක කැඩිලා වතුර ගියොත් ගියාමයි. அம்மா வாட்டர் பேக் உடைந்து நீர் வெளியே சென்றால் சென்றதுதான். නමුත් ඔයාගේ බඩේ වතුර උනන්න පටන් ගත්තා. ஆனாலும் உங்களுடைய வயிற்றில் ඔයාගේ அந்த බඩේ தண்ணீர், அந்த වතුර water bag දවසින් இருந்தது. දවස වැඩි වෙනවානේ. உங்களுடைய வயிற்றில் வாட்டர் பேக் අපේ මේ ජීවිත කාලේ මේ අපිට පළවෙනි අත්දැකීමක් කියලා වුන් ප්‍රකාශ කරා. நாங்கள் பார்த்துதான் ඒ முதலாவது වෙලාවේ ஒரு දෙවියන් அனுபவம் වහන්සේ என்று මට சொன்னார்கள். කිව්වේ මාගේ නාමය
මුළු පොළොවට ප්‍රකාශ කරන පිණිස මාවයි මගේ දරුවවයි දෙවියන් වහන්සේ රැකගත්තා. அப்பொழுது தேவன் தாமே இந்த முழு உலகத்திற்கும் தம்முடைய வல்லமை මගේ වෝට් එක බාර විටපු வெளிப்படுத்த දොස්තරවරයාටත් මම දෙවියන් වහන්සේගේ සුභාරංචි කියලා ආවේ. என்னுடைய வாட்டில் இருந்து தான் அந்த එතනින් டாக்டருக்கும் நான் පටන් சுவிசேஷம் ගත්තා. சொல்லிவிட்டு வந்தேன். එතනින් පටන් ගත්තා. அந்த இடத்தில் நான் දරුවාව ஆரம்பித்தேன். අවුරුදු දෙකක් වෙනකම් මාස් පතක් ක්ලිනික් එකට ගෙනියලා දරුවාව පෙන්වන්න ඕන වුණා. 2 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் பிள்ளை எடுத்துக்கொண்டு கிளினிக்குள் செல்ல සෑම මාස් පතම දරුවාගේ සියලු අවයවයන් පරිශෝධනය කරනවා. 2 வருடங்களாக அந்த பிள்ளையினுடைய எல்லா அங்கங்களையும் வைத்தீர்கள் ඒ හැම දවසකම යහපත් ආරංචි තමයි මට ලැබුණේ. அந்த ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை දරුවාගේ நான் බර කවදාකවත් අඩු වෙලා නැහැ. பிள்ளையினுடைய நிறை ஒரு நாளும் குறையவில்லை. අම්මෙනකොට උපත් බර දරුවාගේ 1.910යි. பிள்ளை பிறக்கும் பொழுது 1 கிலோ 900 கிராம் මාස இருந்தது. 3ක් වෙනකොට කිලෝ 6ක දරුවෙක්ව සිටියා. 3 மாதம் செல்லும் பொழுது 6 கிலோவாக மாற்றம் දෙවියන් அடைந்தது. වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருடைய සියලු பரிசுத்த දෙනාම நாமத்துக்கே පුදුම மகிமை වුණා. உண்டாவதாக. எல்லோருமே අවුරුදු சந்தோஷப்பட்டார்கள். 5ක් වෙනකන් දරුවාව කිලිනික් ගෙනියන අවස්ථාවේදී කිසිම දවසක දරුවාගේ බර අඩු වෙලා නැහැ. 5 வருடமாக நான் பிள்ளையை கிளினிக்கு எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது හැමදාම பிள்ளையினுடைய நிறை குறையவில்லை. හැමදාම කොළපාට තීරුවේ උඩින්ම ඉන්නවා. எப்பொழுதுமே நான் කොළපාට තීරුවේ උඩින් ඉන්නවා. green எப்பொழுதுமே line கிரீன் லைனுக்கு மேலாகத்தான் பிள்ளையினுடைய நிறை ත්‍රිපෝෂ இருக்கும். පැකට් එකක්වත් දරුවාට දෙන්නේ නැහැ. திரிபோஷா ஒன்று கூட பிள்ளைக்கு හalleluya. கொடுக்கவில்லை. මගේ දෙවියන් වහන්සේ මට හස්කම කරා. என் தேவன் எனக்கு நன்மை හalleluya. செய்தார். හalleluya. ஹalleluya. හalleluya. ඒ වගේ අපි පොරොන්දු වෙනවා. அப்படியாக ඒ நாங்கள் වගේ பொருத்தனைகள் අවස්ථාවලදී செய்கிறோம். ඔයාලත් ඔයාලගේ බබාලා හම්බ වෙනකොට ඔයාලත් මොනවාරි දෙවියන් වහන්සේට පොරොන්දු වෙන්න ඇති. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் சில வேளையில் நீங்களும் தாய்மார்கள் தேவனோடு கூட பொருத்தனை අපි பண்ணியிருப்பீர்கள். බලනවා මේ අන්නා දෙවියන් වහන්සේට දුන්නා වේ පොරොන්දුව ඒ ආකාරයෙන් ඉෂ්ට කළා. அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் வேதாகமத்திலே அன்னாலும் தேவனோடு கூட செய்ததான பொருத்தனையை அவ்வாறே நிறைவேற்றினார். 1 சாமுவேல் 1:27 1 சாமுவேல் 1 அதிகாரம் 26 27 வசனம். ආමේන්. 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 1 சாமுவேல் 1 அதிகாரம் 26 வசனம். 27 அப்பொழுது அவள் 27 27 28 வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவள் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றாள். ආමේන්. ஆமென். ස්වාමීන් වහන්සේද උන්වහන්සේගේ ඉල්ලීම கர்த்தர் தாமே அவள் விரும்பி கேட்டதை ඉල්ලීම පරිදි ඇයට දුන්නා. அவள் விரும்பி கேட்டதின் பிரகாரமாகவே அவளுக்கு செய்தாள். අන්න කියනවා ස්වාමීන් වහන්සේ මා ඉල්ලූ දේ මට දුන්සේක. அன்னாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் கேட்டதை நீர் எனக்கு திரும்ப கொடுத்தீர். එබැවින් ஆதலால் එබැවින් මමත් ஆதலால் நானும் ඔහු ස්වාමීන් වහන්සේට දුනිමි. அவளை உமக்கென்று கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 27 කියනවා අන්නා මෙලෙස. 1 சாமுவேல் 27 28 வசனம் அவ்வாறாக கூறுகிறது. ස්වාමීන් වහන්සේට පොරොන්දු වුණා. அவள் கர்த்தருக்கு பொருத்தனை ස්වාමීන් பண்ணினாள். වහන්සේට දරුවෙක් දුන්නා. கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளையை පිරිමි கொடுத்தார். දරුවෙක්ම දුන්නා. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். කිරිවරු කාලය අවසන් වෙන කාලයේදී அந்த பிள்ளை பால் குடித்து முடியும் வேளையில் දරුවාට තමාගේ කටයුතු කරගන්න පුළුවන් වෙන කාලයේදී பிள்ளை தன்னுடைய காரியங்களை செய்து கொள்ளும் பொழுது දේව මාලිගාවට ගෙනියලා ඒලි පූජකයාට දරුවාව බාර කරා. அவள் அந்த காரியங்கள் நிறைவேறின பின்பு ஏலியினிடத்தில் கொண்டு போய் குழந்தையை ஒப்புக் கொடுத்தாள். ஹல்லேலூயா. පොරොන්දු ඉෂ්ට කළව මවක්. அவள் பொருத்தனையை நிறைவேற்றினதான ஒரு පොරොන්දු தாய். අමතක කළේ නැහැ. அவள் தான் பண்ணின பொருத்தனையை ඇයට மறக்கவில்லை. දරුවාව ළඟ තියාගන්න. அவள் தன்னுடைய குழந்தையை பக்கத்தில் ඊට வைத்துக் ප්‍රථමයට கொள்ளவில்லை. කිසි දරුවෙක් සිටියේ නැහැ. அவளுக்கு வேறொரு குழந்தையும் இருக்கவும் இல்லை. නමුත් පසු කාලින ආශිර්වාද ලැබුවා සතුටින් ජීවත් වුණු කාන්තාවක් බවට පත් වෙනවා. ஆனாலும் பின் நாட்களிலே அவள் மிகவும் சந்தோஷமாக கூட வாழ்ந்ததான ஒரு பெண்ணாய் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේට පොරොන්දු ඉෂ්ට කළ බැවින් அவள் கர்த்தருக்கு தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினபடியால் දරුවා ඉපදෙනවා. சாமுவேல் என்கிற ඒ மகன் සාමුවෙල් பிறக்கிறான். දරුවා දෙවියන් වහන්සේට කුඩා කාල පටන් සේවය කරන්න පටන් அந்த ගත්තා. சாமுவேல் என்கிறதான மகன் தேவனுக்கு சிறு வயதிலிருந்தே ஊழியம் செய்ய ඊශ්‍රායල් தொடங்கினான். ගරුන්ගේ පළමු අනාගත වක්තෘවරයා හැටියට සාමුවෙල් ඒ ස්ථානය ලබනවා. இஸ்ரவேலிலே முதலாவது தீர்க்கதரிசியாக சாமுவேல் உருவாகிறான். අන්න ඒ ආකාරව දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලලා ඒ දරුවාව ලබා ගත්තේ නැතිනම් அப்படியாக அன்னாள் கர்த்தரிடத்தில் போராடி அந்த பிள்ளையை பெற்றுக் සේවයට கொள்ளாவிட்டாள். බාර දුන්නේ නැතිනම් ஊழியத்துக்கு அந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்காதிருந்தாள். සාමුවෙල් කොහෙද කියලා. அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா சாமுவேல் எங்கே இருந்திருப்பார் என்று? නමුත් දෙවියන් වහන්සේ සාමුවෙල් කෙරේ විශාල සැලැස්මක් තබා තිබ්බා. ஆனாலும் கர்த்தர் சாமுவேலை குறித்து ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்திருந்தார். කුඩා කාල පටන් ස්වාමීන් වහන්සේගේ ගුරුවරයේ ස්වාමීන් වහන්සේ තුල ජීවත් වුණා. அதனால தான் அவன் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சமூகத்திலேயே ඔහු வளர்க்கப்பட்டான். වැඩි වර්ධනයට පත් වූ පසු ස්වාමීන් වහන්සේගේ දේව සේවකයෙක් වුණා. அவன் வளர்ந்து பெரியவன் ஆன போது கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தப்பட்டான்.
உயர்த்தப்பட்டான். වරුන්ට මහත් සේවය කළව කෙනෙක්ව සිටිනවා. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெரிய ஒரு ஊழியத்தை செய்ததான ஒருவனாய் இருந்தான். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අන්න දෙවියන් වහන්සේට පොරොන්දු ඉෂ්ට කළ ආකාරයෙන් අපිත් அன்னால் தேவனுக்கு எவ்வாறு தன்னுடைய பொருத்தனையை செலுத்தினாலோ அதே போல் நாங்களும் මව්වරු වශයෙන් தாய்மார்களாக පියවරුන් වශයෙන් தகப்பன்மாராக පියවරුන් වශයෙන්ොත් தகப்பன்மார்களாகவும் අපි கூட දෙවියන් වහන්සේට පොරොන්දු වුණා නම් ඒ පොරොන්දු ඉෂ්ට කරන්න ඕනේ. நாங்கள் தேவனுக்கு பொருத்தனை பண்ணினால் நிச்சயமாக அதை செலுத்த வேண்டும். එවිට ස්වාමීන් වහන්සේ දරුවා කෙරේ තබා තිබෙන්නා වූ සැලැස්ම ඉෂ්ට වෙනවා. அப்பொழுதுதான் அந்த பிள்ளையை குறித்திருக்கிறதான தேவனுடைய சித்தம் முழுமையாக දෙවියන් වහන්සේ நிறைவடையும். දරුවාව උන්වහන්සේගේ සේවයට පාවිච්චි කරනවා. தேவன் தாமே அந்த குழந்தையை தன்னுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த முடியும். හලෙලූයා. ஹalleluya. හරි අපි ඊළඟට බලමු යේසුස් වහන්සේගේ මව් වූ මරියා පිළිබඳව. நாங்கள் அடுத்ததாக ஒரு விசேஷித்த பெண்ணாக இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளை நோக்கி பார்ப்போம். තුන්වෙනි මව ඇටියට අපි බලන්න යන්නේ යේසුස් වහන්සේගේ මව් වූ මරියා. மூன்றாவது விசேஷித்த பெண்ணாக நாங்கள் பார்க்க போது இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள். අලුත් ගිවිසුමේ කාන්තාවක්. இவள் புதிய ஏற்பாட்டுக்குரியதான ஒரு பெண். බොහෝ මරියාවරුන් සිටියා. அநேக மரியாள் இருக்கிறார்கள். නමුත් යේසුස් වහන්සේගේ මව් වූ මරියා ඉතා විශේෂිත කාන්තාවක්. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் தாயாளாகிய மரியாள் ஒரு விசேஷித்த பெண். කන්‍යාවක්ව සිටියේදීම அவள் ஒரு கன்னிகையாக இருக்கும் பொழுது ඒ කියන්නේ මව්පදිය බලාපොරොත්තු නොවුන මොහොතක அவள் ஒரு தாய்மையை எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே මව් පදවිය ලබනවා. அவள் தாய்மை அடைகிறாள். දෙවියන් වහන්සේගේ අඬට කීකරු වෙනවා. கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறாள். කන්‍යාවක්ව සිටිනවා. அவள் ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். ඇයට විවාහ බස් දී තිබෙනවා පමණයි. அவளுக்கு ஒரு விவாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது மாத்திரமே. නාසරෙත් නුවරේ ජීවත් වූ කාන්තාවක්. அவள் நாசரேத்திலே வாழ்ந்ததான ஒரு பெண். ඒ නාසරෙත් නුවර ඉතා දුගී දේශයක්ව තිබුණා. அந்த நாசரேத்து கிராமம் மிகவும் சிறிய ஒரு கிராமமாக இருந்தது. අධ්‍යාපනය අතින් ඕන ඉතාම අඩු තක්සේරුවක සිටියා. கல்வி அறிவிலே மிகவும் குறையான நபர்கள் இருந்ததான ஒரு இடம். ධනවත්කමක් නැහැ. ஆனாலும் பரவாயில்லை. ධනවත්කමක් නැහැ. அவர்களிடத்தில் எந்த வஸ்தும் இருக்கவில்லை. නමුත් ஆனாலும் මේ කන්‍යාව වූ මරියා அந்த கன்னியாகிய மரியாள் දෙවියන් වහන්සේට கர்த்தருக்கு කීකරු වෙමින් கீழ்ப்படிந்து පිරිසිදු ජීවිතයක් ගත කළව තැනැත්තිය. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததான ஒரு பெண். ඒ ස්ථානයේ සිටියා වූ බොහෝ මූලාශ්‍රවල කියා තිබෙන ආකාරයට அந்த இடத்தில் கூறப்பட்டிருக்கிறதான මූලාශ්‍රවල අනේක පුත්තකවල சொல்லப்பட்டுள்ளதானபடி බොහෝ කන්‍යාවන් තමගේ කන්‍යාභාවය පවා තමගේ දිලිඳුකම නිසා විකුණන්නට පටන් ගත්තා. அந்த காலத்தில் இருந்ததான கன்னிகைகள் அதிகமாக தங்களுடைய கன்னித்தன்மையை பணத்துக்காக விற்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்தது. එවැනි කාලවකවානුවක් තිබුණා. அந்த அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. ධනෙ උපදවා ගන්නවත් නොව வேறு சொத்து சேர்க்கவோ பெரிய காரியங்களுக்காக அல்ல, ඔවුන්ගේ දිලිඳුකම නිසා அவருடைய ஏழ்மை வறுமை நிமித்தமாக කෑම සොයා ගන්නා පිණිස அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளும்படியாக පිණිස அவர்கள் இந்த பூமியிலே வாழும்படியாக කන්‍යාවරුන් පවා அந்த கன்னிகைகள் கூட කන්‍යාභාවය පවා විකුණන්නට පටන් ගත්තා. அவர்கள் தங்களுடைய கன்னித்தன்மையை விற்றுதான் உயிர் வாழ வேண்டியிருந்தது. පසුබිමක තමයි ඒ නාසරෙත් නුවර තිබුණේ. அந்த நாசரேத்து கிராமம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. යේසුස් වහන්සේගේ මව වූ මරියා ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் தாயாளாகிய மரியாள் පිරිසිදු කාන්තාවක් සිටියා. அவள் மிகவும் வறுமைக்குட்பட்ட பெண்ணாய் இருந்தாள். හalleluya. දෙවියන් වහන්සේ තුල පිරිසිදුව සිටියා. அவள் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பரிசுத்தமானவளாய் இருந்தாள். කාන්තාවන් අතරින් බොහෝ කරුණාව ලැබූ කාන්තාව බඩපත් වෙනවා. அவள் எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் இருந்தாள். බලාපොරොත්තු නොවුන මොහොතක அவள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் දේව පණිවිඩය ලැබෙනවා. அவளுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்கிறது. අපි බලමු මතේ පළවෙනි පරිච්ඡේදය 18 වෙනි පදය. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜென்மத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாள் என்று காணப்பட்டது. හalleluya. அல்லேலூயா. ශුද්ධාත්මන් වහන්සේ කරන කොටගෙන பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ගර්භණී වූවා. அவள் கர்ப்பவதியானாள். පිරිසිදු කන්‍යාවක්. அவள் மிகவும் பரிசுத்தமான ஒரு பெண். දෙවියන් වහන්සේගේ අඬට කීකරු වුණා. அவள் தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக දෙවියන් கீழ்ப்படிந்தாள். වහන්සේගේ අඬට කීකරු බැවින් அவள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால் යේසුස් වහන්සේව අපට ලැබුණා. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya. හalleluya. ஹalleluya. යේසුස් නම් ගැලහුම්කාරයෙක් අපට ඉපදුනා. இயேசு கிறிஸ்து என்கிறதான இரட்சகர் நமக்கு கிடைத்தாயிற்று. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඉපදීම මොනතරම් මහඟු ප්‍රීතියක්ද. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். උන්වහන්සේ මුළු ලෝකෙටම ගැලවීම ගෙනාවා. அவர் முழு உலகத்துக்குமே இரட்சிப்பை கொண்டு வந்தார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මරියා පිරිසිදු කාන්තාවක් සිටියා. மரியாள் ஒரு பரிசுத்தமான பெண்ணாக வாழ்ந்தாள். ස්ත්‍රීන් අතරේ බොහෝ කරුණාව ලැබූ තැනැත්තියෙක් සිටියා. பெண்களுக்குள்ளேயே மிகவும் அவள் இரக்கம் பெற்ற ஒரு பெண். ඇගේ කැපවීම அவளுடைய தியாகம் ඒ කාල වකවානුවේ அந்த கால சூழ்நிலையில் බොහෝ දෙනෙක්
அநேகர் ඈදියා බලලා அவளை பார்த்து මොනතරම් දේවල් කියන්නට ඇතිද? அவளை பார்த்து எவ்வளவு கேவலமான காரியங்களை මම சொல்லியிருப்பார்கள். ඔබට කිව්වා ඒ කාලේ තිබුණා වූ නාසරෙත් නුවරේ පසුබිම ගැන. அந்த காலத்திலே நாசரேத்து ஊரில் இருந்ததான சூழ்நிலையை நான் உங்களுக்கு ඇයට கூறினேன். මොනතරම් චෝදනා කරන්න ඇතිද? அவளை நோக்கி எவ்வாறான දොස් කියන්න குரல்கள் ඇතිද? எழும்பி இருக்கும். දොස් කියන්න ඇතිද? எத்தனை பேர் அவர்களை விமர்சித்திருக்கலாம். ஆனாலும் ඒවා නොසලකා அவள் அதை எதையுமே பொருட்படுத்தாதபடி දෙවියන් වහන්සේට කැප වෙලා அவள் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து උන්වහන්සේගේ අඬට කීකරු වුණා. அவள் கர்த்தருடைய சத்தத்திற்கு දේව தன்னை කැමැත්ත கீழ்ப்படுத்தினாள். ඉෂ්ට වුණා. தேவனுடைய சித்தம் දෙවියන් நிறைவேறினது. වහන්සේගේ මහත් වූ දේව සැලැස්ම මරියතුමිය තුලින් ඉෂ්ට වුණා. தேவனுடைய மகா தேவ திட்டமானது மரியாளு கூடாக ඒ நிறைவேறினது. සඳහා මරියතුමිය දායක වුණා. அதற்காக மரியாள் தன்னை ஒப்பு දෙවියන් கொடுத்தாள். වහන්සේගේ ගර්භාෂය පූජා කළා. அவள் கர்த்தருக்காக தன்னுடைய கற்பத்தை தியாகம் ස්වාමීන් செய்தாள். වහන්සේගේ අඬට කීකරු වුණු அவள் මම கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவள் ஆனாள். ඉන්පස්සට බොහෝ දරුවන් ලැබිය ප්‍රීතියෙන් ජීවත් වෙනවා. ඉන්පස්සෙ යේසුස් වහන්සේගෙන් පස්සේ அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நன்றாக வாழ்ந்த ஒரு பெண்ணாய் காணப்படுகிறாள். ප්‍රීතියෙන් ජීවත් වුණු කාන්තාවක්. சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு பெண்ணாய் காணப்படுகிறாள். පවුලට ආශිර්වාද කරා. தேவன் தாமே அவருடைய குடும்பத்துக்கு නමුත් ஆசீர்வதித்தார். යේසුස් නම් ගැලුම්කාරයෙක් පැමිණෙන්නට ඒ මව දායක වුණා. இயேசு கிறிஸ்து என்கிறதான இரட்சகர் பூமிக்கு வருவதற்கு அந்த தாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள். හලෙලූයා. ஹல்லேலூயா. අපි මෝසෙස්ගේ මව පිළිබඳව බැලුවා. நாங்கள் மோசேயினுடைய தாயை குறித்து பார்த்தோம். සාමුවෙල්ගේ මව පිළිබඳව බැලුවා. நாங்கள் சாமுவேலுடைய தாயை குறித்து பார்த்தோம். යේසුස් වහන්සේගේ මව මරියා පිළිබඳව බැලුවා. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை குறித்து நாங்கள் මේ பார்த்தோம். මව්වරු තිදෙනාම බයිබලයේ සඳහන් විශිෂ්ට මව්වරුන් තිදෙනේ. இந்த மூன்று பெண்களுமே தாய்மார்களுமே வேதத்தில் குறிப்பிட்டதான விசேஷித்த தாய்மார்கள். මක් නිසාද ඒ තුලින් දෙවියන් වහන්සේගේ මහත් වූ විශාල වූ සැලැස්මක් ඉෂ්ට වුණා. ஏனென்றால் அந்த மூன்று பெண்களுக்கு கூடாக தேவனுடைய ஒரு விசேஷித்த திட்டமானது நிறைவேற இலகுவாய் இருந்தது. ඒ සැලැස්මට මේ මව්වරු තිදෙනා දායක වුණා. அந்த மூன்று தேவ சித்தமும் நிறைவேறுவதற்கு இந்த மூன்று தாய்மார்களும் ஒப்பு கொடுத்தார்கள். ඒ වගේම බයිබලයේ තව විශේෂිත මව්වරු බොහෝ දෙනෙක් සිටිනවා. அதே போன்று இந்த வேதாகமத்திலே அநேக விசேஷித்த பெண்கள் உண்டு. අපිට ඒවා බලන්න කාලය නැහැ. அவைகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. අද දවසේ මේ ස්ථානයේ සිටිනා වූ මව්වරු සීල දෙනාම විශේෂිතයි. ஆனாலும் இன்றைய நாளிலும் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறதான தாய்மார்கள் நீங்கள் யாவரும் අපි விசேஷித்தமானவர்கள். හැම දෙනා තුළම යම්කිසි විශේෂත්වයක් තිබෙනවා. எங்கள் எல்லா தாய்மார்களுக்குள்ளும் ஒரு விசேஷித்த குணம் உண்டு. ඒවා එකිනෙකාට වෙනස්. அது ஒவ்வொருவருக்கும் ඒවා வித்தியாசமானது. සංසන්දනය කරන්න අවශ්‍ය அதை නැහැ. ஒவ்வொருவரோட ஒரு ஒப்பிட்டு பார்க்க දෙවියන් தேவையில்லை. වහන්සේ බෙදා දීලා තියෙන ආකාරයට අපි ලබලා තිබෙනවා. தேவன் எங்களுக்கு எப்படி எப்படி ஈந்து கொடுத்திருக்கிறாரோ அதன்படி அந்த விசேஷித்த சுபாவம் හැම இருக்கிறது. දෙනාම එකම දේ කරොත් අනිත් දේ කරන්නේ කවුද? எல்லோருக்குள்ளும் ஒரே சுபாவம் இருந்தால் எப்படி இன்னொரு காரியத்தை இன்னொருவர் දෙවියන් நடத்துவது? වහන්සේ කැමති විදියට බෙදා දී තිබෙනවා. தேவன் ஒவ்வொருவருடைய தகுதிக்கு தக்கதாக அதை මේ பிரித்து මව්වරු තුන්දෙනා கொடுத்திருக்கிறார். දේව සැලැස්මට අවනත වූ ආකාරයෙන් இந்த மூன்று பேரும் எப்படி தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ අප සීල දෙනාම அதே போன்று நாங்களும் මව්වරු සහ පියවරු සීල දෙනාම நாங்களும் தாய்மார் தகப்பன்மாராகிய நாங்கள் யாவரும் දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට අවනත වෙන වෙලාවේදී தேவனுடைய சித்தம் எங்களை நோக்கி வரும் பொழுது අපගේ දරුවනුත් எங்களுடைய பிள்ளைகளையும் අපගේ දරුවන් எங்களுடைய பிள்ளைகள் අනාගත වක්තෘවරු නැටියට தீர்க்கதரிசிகளாக මෝසෙස් ඊශ්‍රායල් වරුන්ගේ නායකයා බවට පත් වුණා. නායකයන් නැටියට மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக மாறினான். அதே போன்று தலைவர்களாக යේසුස් වහන්සේ ගැලවුම්කාරයෙක් වුණා. අපිත් ගැලවීම ප්‍රකාශ කරන දරුවන් නැටියට இயேசு கிறிஸ்து ஒரு தலைவர் இரட்சகராக மாறினார். அதே போன்று நாங்களும் දෙවියන් உருவாகும்படியாக වහන්සේ වෙනස් කරයි. தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හalleluya. අවසාන වශයෙන් බලමු විනිශ්චයකාරයාගේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය. நாங்கள் கடைசியாக நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தை நோக்கி பார்ப்போம். විනිශ්චයකාරයන්ගේ පොත පළවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය. நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ආමේන්. ஆமென். කාලෙබ්ගේ දුව காலேப்பின் மகள் අක්සා அக்சாள் විවාහ වී යනවා. திருமணம் பண்ணி அவள் கடந்து செல்லும் பொழுது පිටාතන මොහොතේදී அவள் திருமணம் பண்ணி ඇගේ போக செல்லும் පියා பொழுது කෙතක් ලබා දෙනවා. அவளுடைய தகப்பன் அவளுக்கு சில தோட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார். කිසිම දෙයක් කියන්නේ නැතුව
அவள் எதையுமே சொல்லாமல் ඒක හිත බාර ගන්නවා. அதை தன் தகப்பனிடத்திலிருந்து එයා பெற்றுக்கொள்கிறாள். යනවා. පිටත් වෙලා යනවා තමන්ගේ அவள் ස්වාමි පුරුෂයා සමග. அவள் புறப்பட்டு தன் கணவனோடு கூட செல்லும் பொழுது එයා යන මාර්ගයේදී அவள் கடந்து செல்லும் பொழுது එයා නැවත වරක් ඇරී එනවා. அவள் மீண்டும் திரும்பவுமாக வருகிறாள். කොටලුවගේ පිටින් බැස එනවා තමාගේ පියා ළඟට. அவள் கழுதையிலிருந்து இறங்கி தன் தகப்பனை நோக்கி வருகிறாள். එයා නැවත ඇවිල්ලා මේ දේ කියනවා. அவள் மீண்டுமாக திரும்பி வந்து தன் தகப்பனிடத்தில் இவ்வாறு මට கூறுகிறாள், වරයක් දුන්න මැනවි. எனக்கு ஒரு வரம் தர வேண்டும், මට ආශිර්වාදයක් දුන්න මැනවි. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீ මට தர வேண்டும், ආශිර්වාදයක් අවශ්‍යයි. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. තාත්තේ මට ආශිර්වාදයක් අවශ්‍යයි. தகப்பனே எனக்கு ஒரு நீர் ஒரு තාත්තේ ஆசீர்வாதம் ඔබ தர මට வேண்டும். කෙතක් දුන්නා. தகப்பனே நீர் எனக்கு தோட்டங்களை கொடுத்தீர், මේ நிலங்களை. ස්ථානයේ සිංහල බයිබලයේ කියා තිබෙනවා. இந்த இடத்தில் சிங்கள ඔබ வேதாகமம் මට சொல்லுகிறது, දකුණු රටක් දුන්නයි කියලා. நீர் எனக்கு රයිට් සයිඩ්. வலது பக்கத்து ஒரு பிரதேசத்தை கொடுத்தீர். නමුත් ද්‍රවිඩ සහ ඒබ්‍රව් ඉංග්‍රීසි භාෂාවන් වලින් සඳහන් වෙන ආකාරයට ஆனாலும் இங்கிலீஷ் ஆங்கில எபிரேய மொழிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. වියලි පොළවක් වියලි කෙතක් ලබා දුන්නා. தமிழ் வேதாகமத்திலும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் என்று ඒ නිසා තමයි சொல்லப்பட்டிருக்கிறது. නැවත කොටලුව පිටින් බැස එන්නේ. அதனால் தான் அவள் கழுதையிலிருந்து இறங்கி தன் தகப்பனிடத்தில் மீண்டுமாய் வருகிறாள். තාත්තේ මට තව වරයක් අවශ්‍යයි. தகப்பனே எனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் මට நீர் ඒක தர வேண்டும், ආශිර්වාදයක් දෙන්න. எனக்கு நீர் இன்னொரு ඔයා ஆசீர்வாதம் මට தர කෙතක් வேண்டும். දුන්නා. நீர் எனக்கு நிலங்களை කමක් கொடுத்தீர், නැහැ. ஆனாலும் මම பரவாயில்லை, ඒකට මුකුත් කියන්නේ නැහැ. நான் அதை குறித்து ஒன்றும் ඒක சொல்ல වියලි மாட்டேன். කෙතක්. ஆனாலும் அது வறட்சியான நிலங்கள், නමුත් මට ඒක ප්‍රශ්නයක් නැහැ. ஆனாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ඇයි මට මේක දුන්නේ කියලා මම දොස් කියන්නේ දොස් කියන්නෙත් නැහැ. தகப்பனே நீர் வறட்சியான நிலங்களை எனக்கு தந்தீர் என்று நான் உம்மை குறை சொல்ல போவது இல்லை. නමුත් ඇගේ පියාගෙන් පැමිණ නැවත වාරයක් ඉල්ලනවා. ஆனாலும் தன் தகப்பனிடத்தில் மீண்டுமாக திருப்பி வந்து அவர் ஒரு விண்ணப்பம் මට பண்ணுகிறாள், දිය උල්පත්ද ලබා දෙන්න. எனக்கு நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டங்களையும் எனக்கு தாரும். ஆமென், ආමේ. ஆமென். ඇයට දැන් තිබෙන වියලි කෙතක්. அவளுக்கு இப்பொழுது இருப்பது வறட்சியான பிரதேசம். ශාස්ත්‍රීය සඵලවත් කෙතක් නෙමෙයි. அது ஒரு செழிப்பான ஒரு இடம் அல்ல. ද්‍රවිඩ ඉංග්‍රීසි ඒ වගේම ඒබ්‍රව් ලතින් ඒ භාෂාන් වලින් සඳහන් වෙන ආකාරයට. அதே போல் ஆங்கில மொழிகளிலே எபிரேய மொழிகளிலே இவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. නමුත් මේ කෙත වියලි වුණත් තාත්තට කිසිම දෙයක් ඒ පිළිබඳව කතා කරන්නේ නැහැ. ஆனாலும் அவள் வறட்சியான நிலங்களை கொடுத்தால் என்று தகப்பனை குறை சொல்லவில்லை. ඇය දිය උල්පත් ඉල්ලනවා. ஆனாலும் அவள் ஒரு விண்ணப்பமாக நீர்ப்பாய்ச்சலுள்ள දිය தோட்டங்களை උල්පතයි கேட்கிறாள். ඉල්ලන්නේ. அவள் ஒரு நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டத்தை මේක கேட்கிறாள். වරයයි ඉල්ලුවේ. அவள் ஒரே ஒரு வரம் தான் මේක கேட்டாள். ආශිර්වාදයයි ඉල්ලුවේ. அவள் ஒரே ஒரு මට ஆசீர்வாதத்தை දිය தான் கேட்டாள். උල්පතක් ලබා දෙන්න. எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டத்தை தாரும். බලන්න ஹalleluya. මේ කාන්තාවගේ ප්‍රඥාව. பாருங்கள் இந்த பெண்ணினுடைய ඇගේ වියලි ஞானத்தை. කෙත එයා දැනගත්තා දිය උල්පත ලැබුණොත් කුමක්ද කරන්න පුළුවන් කියලා. அவள் தெரிந்து கொண்டால் ஒரு நீரூற்று கிடைக்க ඒ பெற்றால் වගේ என்னெல்லாம் අපට செய்யலாம். අපගේ වාතාවරණයේ අපගේ ප්‍රශ්න අපිට ලැබී තියෙන දේවල් අපිට ප්‍රශ්නයක් තිබෙන්න පුළුවන්. அதே போல் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றதான காரியங்கள் வறட்சியாய் காணப்படலாம். ඔව් අපි ඒ ආකාරව අපගේ පෞල් පසුබිම තිබෙන්න පුළුවන්. நாங்கள் அப்படிப்பட்டதான ஒரு குடும்ப பின்னணியிலே வந்த ஒருவராய் අපි இருக்கலாம். දුර්වලව ලෙඩ රෝගව සිටින්න පුළුවන්. நாங்கள் பலவீனப்பட்டு நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒருவராய் இருக்கலாம். නැත්නම් අපගේ සහකාරී පිළිබඳ අපිට ප්‍රශ්න තිබෙන්න පුළුවන්. இல்லாவிட்டால் எங்களுடைய துணைவர்களிடமிருந்து எங்களுக்கு දරුවන් பிரச்சனைகள் පිළිබඳ இருக்கலாம். අපිට ප්‍රශ්න තිබෙන්න පුළුවන්. எங்களுடைய பிள்ளைகள் குறித்ததான பிரச்சனைகள் எங்களுக்கு වෙනාටම இருக்கலாம். යම් ප්‍රශ්න වලට සැලෙනවා මුහුණ දෙනවා. எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு வித்தியாசமான නමුත් பிரச்சனைகளுக்கு කිතුනුවන් முகம் වශයෙන් கொடுக்கிறார்கள். අපිට යම් බලාපොරොත්තුවක් තිබෙනවා. ஆனாலும் எங்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ආමේන්. ஆமென், ආමේන්. ஆமென். කාලෙබ්ගේ දුව காலேப்பினுடைய மகள் අක්සා அக்சாள் තමන්ගේ පියාගෙන් ඉල්ලනවා. ඇයට එයාගේ පියාගෙන් ඕන තරම් දෙයක් ඉල්ලන්න පුළුවන්. தன் தகப்பனிடத்திலிருந்து அவள் வேறு ஏதேனும் எவ்வளவோ காரியங்களை பெற்றிருக்கலாம். පියාගෙන් දරුවෙක් කිල්ලුවා මේ පියා දෙනවා. ஆனால் அந்த மகள் தன் தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த අපගේ தகப்பன் දෙවියන් எல்லாவற்றையும் වහන්සේගෙන් අපි கொடுப்பான். ඉල්ලන අවස්ථාවේදී අපගේ දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. நாங்களும் எங்கள் தகப்பனாகிய தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையுமே எங்களுக்கு මන්ද கொடுக்கிறார். වහන්සේ අපගේ මවසා පියාව සිටිනවා. காரணம் அவர் எங்களுடைய தாயும் தந்தையுமாக இருக்கிறார். උන්වහන්සේගෙන් අපි ආශිර්වාදයක් ඉල්ලුවම උන්වහන්සේ දෙගුණයක් දෙනවා. அவரிடத்தில் நாமல் ஒரு ஆசீர்வாதம் கேட்டால் அவர் இரு மடங்காக நம்மை කාලෙක් ஆசீர்வதிக்கிறார். මොනවද කරේ? பாருங்கள் காலேப் என்ன தன் மகளுக்கு செய்தார். ඉහළ උල්පතද පහළ උල්පතද ඇයට දුන්නේය. காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருக்கிற அநேக நீரூற்றுகளை அவள் தோட்டங்களை அவளுக்கு මාංශික கொடுத்தான். පියෙක් ඇටියට ஒரு மாம்சமான தகப்பனாக කාලෙක් තම දියණියට காலேப் தன்னுடைய மகளுக்கு දිය උල්පතක් ඉල්ලූ බැවින් ஒரு நீர்ப்பாய்ச்சலான அவள் தோட்டத்தை கேட்ட பொழுது ඉහළ උල්පතද அவளுக்கு மேல் புறத்திலும் පහළ උල්පතද ලබා දුන්නා. கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். මාංශික පියෙක් ඇටියට ඔහු එතරම් දෙයක් කරනවා නම් ஒரு உலக ரீதியான தகப்பனாக இவ்வளவு செய்திருக்கிறார். සර්ව බලධාරී දෙවියෝ ස්වාමින් වහන්සේ சர்வ வல்லமையுள்ள தகப்பனாகிய எங்கள் ඔබවත් தேவன், මාවත් නැව්වව මැහුම් කරුවානන් உங்களையும் என்னையும் படைத்ததான அந்த උන්වහන්සේගෙන් தெய்வம், අපි ඉල්ලන අවස්ථාවේදී அவரிடத்தில் நாங்கள் கேட்கும் උන්වහන්සේ பொழுது දෙගුණයක් දෙනවා. அவர் நிச்சயமாகவே எங்களுக்கு උන්වහන්සේ இரட்டிப்பாய் සැබවින්ම கொடுப்பார். දෙගුණයක් දෙන්න அவர் நிச்சயமாய் බලවන්තයි. இரட்டிப்பாய் கொடுக்க வல்லமையுள்ள හalleluya. தெய்வம். අද ඔබ මොන වාතාවරණයක සිටියත් இன்றைய நாளிலும் நீங்கள் என்ன ඔබ சூழ்நிலையில் කියන්නේ இருந்தாலும் ස්වාමිනේ මට මේක ප්‍රශ්නයක් මට මේක මගේ ජීවිතෙන් අහිං කරන්න. நீங்கள் சில நேரம் கேட்கலாம், கர்த்தாவே இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையா නෑ இருக்குது, என்னை සමහර விட்டு විට ඒ அகற்றும். දේ තුලින් ස්වාමීන් වහන්සේ අපට හස්කම කරන්න පුළුවන්. சில வேளை அதனூடாகவே கர்த்தர் தாமே உங்களுக்கு அதிசயம் செய்ய පමණයි முடியும். ලැබුණේ.
அவளுக்கு ஒரு வறட்சியான நிலம் தான் கிடைத்தது. නමුත් දිය උල්පත් ලබා ගත්තා. ஆனாலும் அவள் நீர்ப்பாய்ச்சலான ඒ දිය தோட்டங்களை උල්පත பெற்றுக்கொண்டாள். ශුද්ධාත්මන් වහන්සේට සමානයි. அது பரிசுத்த ශුද්ධාත්මන් ஆவியானவருக்கு වහන්සේ අප තුළට ஒப்பாடப்பட்டுள்ளது. පැමිණී ගමන් அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ශුද්ධාත්මන් வரும் වහන්සේ பொழுது, අප තුළ පැමිණුණු ගමන් பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ශුද්ධාත්මන් வரும் වහන්සේ பொழுது, අපි ඉඩ අරිනවා නම් பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் ශුද්ධාත්මන් விட்டுக் වහන්සේ கொடுத்தால், ක්‍රියා කරන්න අපි ඉඩ අරිනවා නම් பரிசுத்த ஆவியானவர் අපගේ எங்களுக்குள் වියලි வேலை செய்ய நாங்கள் ජීවිතය விட்டுக் எங்களுடைய අපගේ வாழ்க்கை, වියලි ජීවිතය எங்களுடைய வறட்சியான උන්වහන්සේ நிலம், ශාස්ත්‍රීක කරන්න බලවන්තයි. எங்களுடைய வறட்சியான උන්වහන්සේ வாழ்க்கையை සඵලවත් செழிப்பாக කරන්න மாற்ற அவர் போதும். බලවන්තයි. அவர் செழிப்பாக අපි අද அவர் දෙවියන් போதுமானவர். වහන්සේගෙන් ඉල්ලමු. நாங்கள் ස්වාමිනී தேவனிடத்தில் கேட்போம். ස්වාමිනී ද කාලෙබ් දිය උල්පතක් ඉල්ලුව ආකාරයෙන් எப்படி காலேப் காலேப் தன்னுடைய கிதியோனியா. மகனிடத்தில் காலேப்புடைய மகள் காலேப்பினிடத்தில் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டாலோ, අපිත් උන්වහන්සේගේ ශුද්ධාත්ම බලය ඉල්ලමු. நாங்களும் අපි அவருடைய සියලු பரிசுத்த දෙනාම නැගිට ஆவியானவரை සිට අපි கேட்போம். දෙවියන් වහන්සේට ස්තුති කරමු. நாங்கள் யாவருமாக හalleluya எழுந்து ස්තුති கர்த்தருக்கு වේවා සම්පත් ස්වාමිනී පාඩලේ ප්‍රශංසා වේවා ස්වාමිනී හalleluya Hallelujah. හalleluya අපි ටික Hallelujah. මොහොතක් දෙවියන් වහන්සේට ස්තුති කරමුද හalleluya ස්තුති වේවා நாங்கள் சற்று ස්තුති நேரம் වේවා கர்த்தரை துதிப்போம். ස්වාමිනී ඔබට ස්තුති වේවා உம்மை ශුද්ධ ஸ்தோத்திரிக்கிறோம் ස්තුති ஆண்டவரே. ඔබට ස්තුති වේවා உம்மை ස්වාමිනී நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah உம்மை போற்றுகிறோம் hallelujah ஆண்டவரே. கௌரவ වේවා உம்மை நமஸ்கரிக்கிறோம் ස්වාමිනී ஆண்டவரே. ස්තුති உம்மை වේවා දෙවි போற்றுகிறோம் පියාණනි கர்த்தாவே. hallelujah உமக்கு நன்றி என்று ස්තුති சொல்லுகிறோம் ස්තුති ஆண்டவரே. ස්තුති உம்மை ස්තුති வாழ்த்துகிறோம் ස්තුති ஆண்டவரே. ශුද්ධාත්මන් වහන්සේ உமக்கு අප நன்றி තුළට என்று පැමිණෙන சொல்லுகிறோம். මැනව பரிசுத்த ස්වාමිනී ஆவியானவரே ශුද්ධාත්මන් நீர் வாரும். වහන්සේ අප තුළ ඔබ වහන්සේ ක්‍රියා කළ මැනව பரிசுத்த ස්වාමිනී ஆவியானவரே ස්වාමිනී ඔබ எங்களுக்குள் ශුද්ධාත්මන් அசைவாடும். වහන්සේ අප කරා පැමිණෙනු ගමන් பரிசுத்த ස්වාමිනී ஆவியானவரே நீர் අපගේ எங்களுக்குள் ජීවිත இயலாடும். වෙනස් වෙනස් எங்களுடைய ස්වාමිනී வாழ்க்கை අපගේ மாறட்டும் ප්‍රශ්න ஆண்டவரே. එලෙසම තිබුණත් ස්වාමිනී ඔබ எங்களுடைய වහන්සේ பிரச்சனைகள் ඒතුලින් எவ்வளவு බලවත් இருந்தாலும் කරන්ට நீர் යනවා அதற்குள் ස්වාමිනී பெரிய காரியங்களை ස්වාමිනී ඔබ செய்ய වහන්සේගේ போதும். බලය වගුරවන්න கர்த்தாவே, ස්වාමිනී உம்முடைய අපේ வல்லமையை කෙනා කර எங்களுக்கு වහන්සේගේ ශුද්ධාත්මය වගුරවන්න கர்த்தாவே, ස්වාමිනී எங்கள் மேல் உம்முடைய வல்லமையை hallelujah பொழிந்தருளும். ස්තුති වේවා ගෞරව වේවා கர்த்தாவே, ස්වාමිනී உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah ස්තුති உம்மை ස්වාමිනී ஸ்தோத்திரிக்கிறோம் ස්තුති ஆண்டவரே. ස්වාමිනී உமக்கு நன்றி ස්තුති என்று சொல்லுகிறோம் ස්වාමිනී கர்த்தாவே சுவாமி. hallelujah ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
Swami. உங்கள் கைகளை உயர்த்தி Hallelujah. ஹalleluya. Yes, ලෝමෙදී මේ සභාවෙන් ආවු සියලුම මව්වරුන්ට සුබ පතනවා. இந்த சபையில் இருக்கிறதான எல்லா தாய்மார்களையும் நான் வாழ்த்துகிறேன். ඔබව ගරු කරනවා. உங்களை நான் கனப்படுத்துகிறேன். ඔබ ඇවිල්ලා අර විශේෂිත මව්වරු. நீங்கள் யாவரும் மிகவும் விசேஷித்தமான தாய்மார்கள். මේ සභාවේ ඔබ සේවයත් එක්ක ඔබ ගමන් කළා. நீங்கள் இந்த ஊழியத்திலே ஊழிய விதமாகவும் எங்களோடு கூட ஒத்துழைத்தீர்கள். පාස්ටර්ලා සමග සිටියා. நீங்கள் பாஸ்டர் மாரோடு கூட நடந்து வந்தீர்கள். ඔබට කරන්න පුළුවන් මේ සභාව මම දන්න දුර ඉතිහාසයේ සිට நான் அறிந்த இந்த சபையின் வரலாற்று காலத்தில் இருந்தே මව්වරු අපිට ලොකු හයියක්. உண்மையாகவே தாய்மார்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருந்திருக்கிறீர்கள். අපි මේ හවටම බිල්ඩින් 3ක් 4ක් අපි කැරකි ඉන්නවා. நாங்கள் இந்த இடத்திலே 4-5 கட்டிடங்கள் மத்தியிலே சுற்றி நிற்கிறோம். මට මතකයි කුමාර්ගේ අම්මා எனக்கு ஞாபகம் இருக்கிறது குமாரனுடைய அம்மா චන්ද්‍ර අම්මා. சந்திரா அம்மா. සමහර වෙලාවට එයා විතරක් මවක්සේ යාපනා කරපු කාලවල් මට මතකයි. அந்த சந்திரா அம்மா மாத்திரம் ஒரு தாயாராக ஜெபித்த நாட்கள் உண்டு. ඊට පස්සේ බෝ කට්ටිය මවුරු නායකත්වය අරගෙන ඔබලාට පුළුවන් බෙස්ට් එක කළා. அதன் பின்பதாக அநேக தாய்மார்கள் அந்த பதவிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் மிக சிறந்த காரியங்களை செய்தீர்கள். ඉතින් සභාව අපි පාස්ටර්ස්ලා ඇතුළු අපි ඔබව සුබපතලා ඔබව ගරු කරලා අපි ඔබට thank you කියලා බේරෙන්න බෑ. නමුත් මම thank you කියලා කියනවා. நாங்கள் இந்த சபையாக போதகர்களாக தாய்மார்களாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லி பத்தாது. ஆனாலும் உங்கள் யாவருக்கும் நன்றிகளை මම தெரிவிக்கிறோம். ඔබට යම් වචනයක් අර දරුවා මව්වරු 3 දෙනෙක් 4 දෙනෙක් ගැන කතා කරගෙන හිටියා. அந்த பெண் 3-4 தாய்மார்களை குறித்து உங்களோடு கூட கதைத்தார்கள். ඉතින් මම ඒ දරුවන්ට සන්ඩේ ස්කූල් උගන්වලා තිබෙනවා. நான் அந்த பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலிலே படிப்பித்திருக்கிறேன். දැන් මවක්සේ මෙතන ඉඳගෙන දේශනා කරනවා. இந்த நாளிலும் ஒரு தாயாக இந்த இடத்திலிருந்து அவள் உபதேசம் பண்ணுகிறாள். අපිට තාලන්දු ඇකියාවල් තිබෙන මල්ටි ටැලන්ට් තිබෙන්නා වූ මව්වරු මේ සභාවේ ඉන්න එක ගැන මම දෙවියන් වහන්සේට இந்த சபையிலே தாய்மார்களுக்கு விசேஷித்த தாளந்துகள் ஞானங்கள் உண்டு. அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். මම එක දෙයක් ඔබට මව්වරු දවසේ කියන්නම්. நான் ஒரு காரியத்தை நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன். මේකට අවුරුද්දට සැරයක් මතක් කරනවා. இது ஒவ்வொரு வருடமும் நான் අද நினைவுபடுத்துகிறேன். සමහර වෙලාවට පීසා හට් පිරෙනවා. சில வேளைகளில் பீஸா ஹட் நிறைந்து வழிகிறது. මොකද්ද ඩයන්මෝ KFC මැක්ඩොනල්ඩ් නෑනේ. ඔක්කොම පිරෙනවා. டைனமோ KFC இவைகள் எல்லாம் நிறைந்து வழிகிறது. මංජල් மஞ்சள் අල්මාස් அல்மாஸ் ඔක්කොම පිරෙනවා. இந்த எல்லா ரெஸ்டாரண்ட்டுகளும் நிறைந்து මම வழிகிறது. ඔබගෙන් ඉල්ලා සිටින හැමදාම පුරවන්න. හැමදාම මව්වරුන්ව ගරු කරන්න. எல்லா நாளிலும் தாய்மார்களை கனப்படுத்துங்கள். ඔබ මේ සභාවේ நீங்கள் இந்த சபையிலே ආත්මික ස්පිරිචුවල් මද ආත්මික මවක් සේ සභාවේ ඇසරෙන්න කියා මම ඉල්ලා நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாய்மார்களாக இந்த சபையில் நடந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ඔබලාට මම යාපනා කරන්න ලෑස්ති. உங்கள் யாவருக்குமாக நான் ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். හොඳ නමස්කාරයක් හොඳ දේශනාවල් හොඳ සින්දු අද හරි රොසන් වයින් කරලා මවක් ඩ්‍රම් ගාලා තිබුණා නම් හොඳයි කියලා මම හිතනවා. இந்த நாளிலும் நல்ல பாடல்கள் பிரசங்கள் எல்லாமே பெண்கள் செய்தீர்கள். ட்ரம் அடிக்கிறது ஒரு பெண்ணாக නම්බි இருந்தால் පෙයිලාද நல்லா උකාන්දරේ. හalleluya. දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලද. ඔබගේ ඇතුලේ දුක තිබෙනවා. உங்களுக்குள் துக்கம் இருக்கலாம். වේදනාවල් තිබෙනවා. உங்கள் இதயத்தில் வேதனைகள் இருக்கலாம். හුඟක් ගිසුමන කුමුදුනි සාක්ෂියක් දුන්නා වැඩ 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 වැඩ. கடந்த வாரத்தில் குமுதினி சிஸ்டர் அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னார்கள் வேலைப்பளு அதிகமாக அம்மா இருக்கிறது என்று. மேரிட் அம்மா வந்திருக்கங்க ரொம்ப கனம் பண்றோம். God bless you.
දෙවියන් වහන්සේ සීල මව්වරු දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරනවා. எல்லா தாய்மார்களையும் தேவன் நேசிக்கிறார். ඔබලට දුක් තිබෙනවා. உங்களுக்கு வேதனைகள் உண்டு, ප්‍රශ්න තිබෙනවා. பிரச்சனைகள் உண்டு. ඔබ කවුරු හරි හරියට තේරුම් ගත්තේ නැති වුණත් உங்களை யாராவது சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் දෙවියන් වහන්සේ ඔබව තේරුම් ගන්නා වූ තැනන් වහන්සේ. கர்த்தர் தாமே உங்களை முழுமையாக புரிந்து வைத்துக் கொண்டதான ஒரு நபர். ඔබට අපිට ශක්තියක් වෙන පිණිස நீங்கள் யாவரும் எங்களுக்கு ஒரு சக்தியாக මේ இருக்கும்படியாக ගීතිකාව ගායනා කරන්නේ இந்த பாடலை பாடுவது දෙවියන් වහන්සේට සියලු මව්වරුන්ට දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරනවා. எல்லா தாய்மார்களையும் தேவன் உண்மையாகவே நேசிக்கிறார். நான் நினைக்கிறேன் யாரோட அம்மா இருக்கிறாங்க இன்னைக்கு பாபுட மாமி இருக்கிறாங்க, அமுதோட அம்மா இருக்கிறாங்க. வேற புதுசா நான் யாராவது காண்றேன் அலுத்தேன் கவுராரு கல்யாணி வந்தனாலும் காண்ற மூஞ்சி தானே கல்யாணி, அதில் பிரச்சனை இல்லை. We have start දෙවිදිනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් උසාවද. ஓ எல்லாம் தாய்மாருங்க அப்படியே கொஞ்சம் கையை தட்டி அப்படியே கொஞ்சம் ஆராதனை செய்வோமா. ඔබගේ ප්‍රේමය විශාලයි. මාසවිද වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි. දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය, දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලයි. දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලයි. වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි. මාසවිදන් වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි. දෙවිදුනි දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලයි. දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලයි. තම පුතුගෙන තරම් ලොවටම ප්‍රේම රජිදුනි ඔබ සසුන් පුදන්නේ. තම පුතුගෙන තරම් ලොවටම ප්‍රේම රජිදුනි ඔබ සසුන් පුදන්නේ. මාසවිදන් වඩා මා පොළවට වඩා දෙවියන්ගේ ප්‍රේමය විශාලයි. මාසවිදන් වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි. දෙවිදුනි දෙවිදුනි ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලයි. කොයිතරම් විශාලයි. මාසවිදන් වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි. මාසවිදන් වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි. වඩා මා පොළවට වඩා ඔබගේ ප්‍රේමය ඔබගේ ප්‍රේමය විශාලයි. දෙවිදුනි
දෙවිදුලිය ඔබගේ ප්‍රේමය කොයිතරම් විශාලද කොයිතරම් විශාලද මාසයටත් වඩා මා පොළවටත් වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි මාසයටත් වඩා මා පොළවටත් වඩා ඔබගේ ප්‍රේමය ඔබගේ ප්‍රේමය විශාලයි මාසයටත් වඩා මා පොළවටත් වඩා ඔබගේ ප්‍රේමය විශාලයි Hallelujah Hallelujah මව්වරුනි ඔබ දෑත් ඔසවලා சகல தாய்மார்களும் நீங்கள் ඔබට කරදර ඇති உங்களுக்கு பிரச்சனைகள் ඔබට இருக்கலாம் දුර්වලකම් තිබෙනවා உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம் ඔබට ආර්ථික ප්‍රශ්න තිබුණා உங்களுக்கு பொருளாதார නමුත් பிரச்சனைகள் ඔබ இருக்கலாம் සභාවත් එක්ක හිටගත්තා ஆனாலும் நீங்கள் சபையோடு ඔබ கூட நின்று සභාවට கொண்டிருக்கிறீர்கள். වැප්පුරුවා நீங்கள் சபைக்கு ඔබ விதைத்தவர்கள் සභාවට කෑම දුන්නා நீங்கள் සභைக்கு ඔබ உணவு கொடுத்தீர்கள். සේවකයන්ට හොයලා දුන්නා நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு ඔබ சமைத்து අපිත් එක්ක සියලුම ලෝමිදිමේ සභාවේ මවරු අපි කරු කරනවා ඔබ අපේ සේවය විශේෂිතෙක් කෙනායි நீங்கள் உலக மீட்பின் சபையில் இருக்கிறதான எல்லா தாய்மார்களும் நீங்கள் விசேஷித்தர்கள் நீங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களோடு கூட நின்றவர்கள் Hallelujah ஹalleluya සුදු දෙවි පියාණනේ அன்பு நிறைந்த பிதாவே අපේ ලෝමිදිමේ සභාවේ සියලුම මවරු எங்களுடைய உலக மீட்பின் சபையில் இருக்கிறதான எல்லா தாய்மார்களும் බාර කරනවා உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் දුක වේදනාවල් එකයි මේ ගමනේ ආවේ துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளோடு கூட தான் இந்த මේ பயணம் வந்தது. සභාව පටන් ගත්ත කාලේ සිට இந்த சபை தொடங்கின நாள் முதற்கொண்டு මේ මව්වරු තමයි බොහෝ දේවල් අපිට කළේ இந்த தாய்மார்கள் தான் அநேக விதமான நன்மைகளை අපිත් எங்களுக்கு එක්ක செய்தார்கள் හිටගත්තා எங்களோடு கூட நின்றவர்கள் සේවයට අපිට ශක්තියක් වුණා எங்களுடைய ஊழியத்தில் எங்களுக்கு பலனாய் සමහර இருந்தார்கள். මව්වරු අද දුකෙන් වේදනාවෙන් පීඩාවෙන් අසනීප වෙලා රෝගව සිටිනවා නා இன்றைய நாளிலும் அநேக தாய்மார்கள் வேதனைகள் பிரச்சனைகள் வியாதிகளோடு கூட வைத்தியசாலைகளில் இருப்பீர்களானால் දෙවියන් වහන්සේගේ බලය ශරීරවලට අතගසන්න தேவனுடைய வல்லமை அந்த சரீரத்தை தொடுவதாக දුර්වලවත් වේවා යේසුස් වහන්සේගේ பலவீனங்கள் நீங்கி නාමයෙන් போவதாக යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தினால் එදා සිට අද දක්වා නායකත්වයේ ගත්ත සියලුම මව්වරු அன்று தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் இந்த මේ மதகுகளுடைய தலைவிகள் யாவருக்கும் සේවයට යාඥා කළා වූ සියලුම මව්වරු இந்த சேவைக்காக ஜெபித்ததான எல்லா හිටගත්තා වූ தாய்மார்களுக்கும், මව්වරුම எல்லா நின்றதான தாய்மார்களுக்கும் මමයි පාස්ටර් මොහන් මෝසස් නිර්මලා සේවකයෝ වශයෙන් අපි මේගොල්ලව බ්ලෙස් කරනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් நானும் பாஸ்டர் மோகனும் Hallelujah. மோசஸும் நிர்மலா சிஸ்டருமாக சேர்ந்து சபையில் ஊழியக்காரராக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் යේසුස් ஆசீர்வதிக்கிறோம். වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே හalleluya ஹalleluya කරங்களை තට්ටේ அப்பிரசன்னாதேவி සන්තෝෂයි சந்தோஷம் අර පිටුපස්සේ බලන්නක ශ්‍රී ලංකා එයාලයින් එකේ දෙන්නෙක් ඉන්නවා වගේ அம்மா உங்க ரெண்டு பேரை தான் நீங்க வேற எங்கேயோ உங்க ரெண்டு பேரை தான் அம்மா நீங்க வேற யாரையோ பாக்குறங்க நீங்க தான் hallelujah so hallelujah what a beauty hallelujah 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 பசுமோண்டම අවස්ථාවක් ඔබලා සුබපතයි දෙවලෙල அப்படியே කාණික දසම බංගල அப்படியே ஆண்டவருக்கு கொடுப்போமா ඔබේ අතට පඳුරු අරගෙන Hallelujah. පාස්ටර් මෝහන් ගතට මම බාර பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உன் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உன் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா தாய்மார்கள் என்னோடு சேர்ந்து உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் Hallelujah. Hallelujah. Oh.
எல்லாரும் வாய்களை திறந்து சியலும் மௌவருனே பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கு உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையோ கரைந்து போகும் இயேசுவே உன் நாமமே உயரு ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அடைகிறாரு சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அடைகிறாரு உயரனு என்ன மேன்மை அடையனு பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா உங்க நாமம் உயரனு என்ன மேன்மை அடையனு பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா சிரசாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை இயேசுவே உன் நாமமே உயரணும் ஹல்லேலூயா இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு அவர் நாமமே மதுரமாம் அவர் நாமத்தில் சுகமு மதுரம் இயேசு நாமம் இயேசு இயேசு வாழ்கவே இயேசு இயேசு நாமம் அவர் நாமமே மதுரமாம்
அவர் நாமமே மதுரமாமே சுகமுண்டு அவர் நாமமே அவர் நாமத்தில் சுகமுண்டு இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே Hallelujah. මවරුනි ඔබ දෑත් කොසවලා ප්‍රශංසා කරන්න. தாய்மார்களே நீங்கள் සියලුම මවරුනි. Hallelujah. මේ සභාවට මවරු ආශිර්වාදයක් වේ இந்த යුතුය. சபைக்கு தாய்மார்கள் ස්වාමිනේ මේ ஆசீர்வாதமாக සභාවට මවරු ආශිර්වාදයක්. கர்த்தாவே இந்த சபைக்கு இந்த අපේ தாய்மார்கள் සභාවේ ඉන්න සියලුම මවරු எங்களுடைய சபையில் இருக்கிறதான சகல தாய்மார்களும் දුක වේදනාවෙන් துன்பம் தொல்லைகளில் இருந்து නිදහස් කරන්න. நீர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே සතුටින් සිටිය යුතුය. அவர்கள் எப்பொழுதும் අපේ சந்தோஷமாய் සභාවේ තාලන්දු ඇකියාවල් තිබෙන්නව මව්වරු ඉන්නවා. எங்களுடைய சபைகளிலே அநேக தாளந்துகளை உடைய මේ பெண்கள் සේවය இருக்கிறார்கள். තුළ බලපෑම ඇති වේවා යේසුස් වහන්සේගේ නාමයේ මේ මව්වරු කරුණු කොටගෙන යම් දෙයක් කරමැනව. இந்த சபையில் இருக்கிறதான தாய்மார்களுக்கு கூட கர்த்தாவே அவர்களுடைய கனிகள் பலன்கள் வெளியே வருவதாக ஆண்டவரே ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதியும் ஆண்டவரே යේසුස් වහන්සේගේ නාමයේ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya ආවිතු අද මව්වරුත් එක හවස වෙනකන් නමස්කාර කරමුන්න. நான் நினைக்கிறேன் இந்த நாள் பின்னேரம் வரைக்கும் தாய்மார்கள் கூட அதுக்கு நமஸ்காரம் அல்லேலூயா. செய்யலாம் அம்மா 1 2 வந்துச்சு அம்மா நான் நீனு இருக்கிறியா ஹalleluya புள்ள முன்னுக்கு போயிடு புடி புள்ள பிடிக்கிறத நம்ம மார்களை நல்ல புடி ஹalleluya ஹalleluya මම දෙවියන් වහන්සේට සතුටු වෙනවා. நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன் මව්වරු මේ වගේ ක්‍රැස් වෙලා බැජස් දීලා මටත් බුක් මාක් එකක් හම්බුණා. இப்படியாக தாய்மார்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து பெஜஸ் எல்லாம் கொடுத்து எனக்கும் ஒரு புக் மார்க் கிடைத்தது. ඔබලාම දේශනා කරලා ගායනා කිරීම ගැන සතුටු වෙයි. நீங்கள் யாவருமாக பாடல்களை பாடி பிரசங்கம் பண்ணுவதை குறித்து நான் மிகவும் මම එක சந்தோஷப்படுகிறேன். ඉල්ලීමකට යාඥා කරලා මම මොහන්ට දෙනවා ඉතුරු දේවල් ඔබට කියලා සර්විස් එක බ්ලෙස් කරලා ආශිර්වාද நான் කරන්න. ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபம் பண்ண பிறகுதாக பாஸ்டர் மோகன் கையிலே மிகுதி காரியங்களை நடத்தும்படியாக கொடுக்கிறேன். අනිත් සුමානේ පාස්ටර් මොහන් සිකුරාදා ඉන්දියාව